கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த 5வது உபவாச நாளிலும் அவருடைய சமூகத்திலே வந்து அவரை நான் துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க, செபிக்க தேவன் கிருபை தந்தபடியினால் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் கூட நாம் மத்தேயு 18வது அதிகாரம் இந்த 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த காரியத்தை குறித்தும், தாங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய எந்த காரியத்தை குறித்தும் ஒருமனப்பட வேண்டும் என்று 2 பேரை குறித்து அல்லது 2 விதமான கூட்டத்தை குறித்து அல்லது இருவேறு விதமான சிந்தனைகளை உடையவர்களை குறித்து 2 விதமான கிரியைகளை உடையவர்களை குறித்து இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இப்பொழுது உணர்த்துவது இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை. இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை அதை தான் நாம் இந்த கடந்த 4 நாட்களாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் இருந்து யாரெல்லாம் எவ்விதமாய் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், செபிக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியான் நமக்கு உணர்த்தி கொண்டு வருகிறார். முதலாவது நாம் நம்முடைய இருதயத்திலே நாம் ஒருமனப்பட வேண்டும். நம்முடைய மனசிலே ஒரு மனமாய் இருமனமாய் இராமல் ஒரு மனமாய் இருந்து நிறைவேற்ற வேண்டும். அடுத்து தேவனோடு நமக்கு ஒரு நல்ல ஒரு மனம் இருக்க வேண்டும். ஒரு மனதோடு அவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் குடும்பத்திலே கணவன் மனைவி எவ்விதமாய் ஒரு மனதோடு கூட செயல்பட வேண்டும். அந்த ஒன் மைண்டோடு கூட செயல்படும் பொழுது தேவனோடு கூட ஒருமனப்பட்டு தேவனோடு கூட உறவு கொண்டு இருவரும் ஒருமனப்பட்டு கிரியை செய்யும் பொழுது அந்த குடும்பம் பெயர் பெற்ற குடும்பமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், ஒரு குணசாலியான ஸ்திரீ, புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ, அவள் தேவனோடு கூட உறவு கொண்டு தேவனோடு கூட தொடர்பு கொண்டு தேவனோடு கூட ஒருமனம் கொண்டு அவள் செய்தால், அவள் நடத்தினால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை குறித்தும் கடந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட இடைப்பட்டார். அடுத்து நாம் பார்ப்பது அந்த வரிசையில் பெற்றோர் பிள்ளைகள். பெற்றோர் பிள்ளைகள். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல ஒருமனம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையில் அது மிகவும் குறைந்து போனதாக இருக்கிறது. எந்த காரியத்திலும் பெற்றோர்களோடு பிள்ளைகள் உடன்படுவது இல்லை. அப்படியே உடன்பட்டாலும் கூட அவரவருக்கு என்று வெவ்வேறு காரியங்கள் காணப்படுகிறது. குடும்பத்திலே முன்னெல்லாம் எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்யும் பொழுது குடும்பமாய் சேர்ந்து செய்வார்கள். குடும்பத்திலே பெற்றோர் பிள்ளைகள் மாத்திரமல்ல, குடும்பத்தில் இருக்க எல்லோரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு காரியங்களை செய்வார்கள். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் பெரியவர்கள், தங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள், அவர் பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை அத்தை மாமாவாக இருக்கலாம், யாராவது பெரியவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய ஆலோசனைகளை எந்த மறுப்பும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள். பிள்ளைகள் எந்த மறுப்பும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி செய்யணும்னு சொன்னால் அப்படி தான் செய்வான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு நேர் விரோதமாக காரியங்கள் இருக்கிறது. பெரியவர்கள் சில வேளையில் ஒருமனப்பட்டாலும் கூட சிறியவர்கள் எந்த காரியத்திலும் ஒருமனப்படுவது இயலாத காரியமாக இருக்கிறது. அவங்க சொல்வதெல்லாம்
உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கும் எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கும் அவ்வளவா ஒத்து வராது. அல்லது உங்களுடைய காலங்கள் வேறு, எங்களுடைய காலங்கள் வேறு என்று ஏதோ ஒன்று எல்லாம் அவர்களுக்கு தான் தெரியும் என்பதைப் போல எல்லா காரியத்திலுமே ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் முன்வைத்து அவர்கள் விலகி போவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்ம எபேசியர் எழுதின அந்த நிருபத்தில் நம்ம பார்க்குறோம். எபேசியருக்கு எழுதும் பொழுது பிள்ளைகளை குறித்தும் பெற்றோரை குறித்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் 6வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை முதல் 3 வசனங்களையும் 4 வசனங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது இந்த பெற்றோர் பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க எபேசியர் 6. உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமென். இந்த 4 வசனத்தில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லப்பட்டதான ஆலோசனையை நாம் பார்க்கிறோம். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் முதலாவது பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இப்போ இந்த பிள்ளை கீழ்ப்படியாது. ஏன்னா இது சின்ன பிள்ளை, இதுக்கு கீழ்ப்படிதல்னா என்னன்னு தெரியாது. பாருங்க, ஆன்லைனில் இருக்கிறவங்களும் பாருங்கள், இந்த பிள்ளை எது சொன்னாலும் இப்போதைக்கு கீழ்ப்படியாது. ஏன்னா அதுக்கு தெரியாது கீழ்ப்படிதல்னா என்னன்னே தெரியாது. இந்த நேரத்தில் போயிட்டு நீ கீழ்ப்படினா நாம் தான் அதுக்கு கீழ்ப்படினோம். அதனுடைய மனம் போல் அதனுடைய காரியத்தை நாம் செய்து அதற்கேற்றாற் போல் நாம் என்ன செய்யணும், கோபப்படாமல் காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. உண்மையில் நான் 5 பிள்ளைங்களை பெற்றேன். 5 பிள்ளைங்களே நான் ஒரு முறை கூட இந்த மாதிரி பலிப்பிடத்தில் வச்சு நான் பக்கத்தில் வச்சதே கிடையாது. ஆனால் என்றைக்கும் காலை வந்து உக்காந்துருக்கான்னு சொன்னால் அவனுக்கு எனக்கும் வயசு ரொம்ப இருக்குது. அதுதான் ஒன்று வித்தியாசம். அப்போது பிள்ளைகள் என்ன செய்யணுமா, பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். எப்படி பெற்றோருக்குள்ள கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியுங்கள். ஒரு சகோதரன் கேட்டான், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எங்கள் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படலை. அப்போ எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, நீ சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது, ஆராதனைக்கெல்லாம் போகக்கூடாது, அது நம்முடைய தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படியணுமா அப்படின்னும் பொழுது வசனம் தெளிவாக சொல்லுது. அப்படியே சாதாரணமாக கீழ்ப்படின்னு சொல்லலை. வசனம் என்ன சொல்லுது? உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும், கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய கிரியைகளை அவங்க வெளிப்படுத்தும் பொழுது, கர்த்தருடைய கிரியைகளை அவர்கள் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய காரியங்களை அவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தருக்குள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தருக்குள் பிள்ளைகள் கீழ்ப்படியணும்னா பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்? பெற்றோரும் கர்த்தருக்குள் இருக்கணும். ஆமென். அப்போ 2 பேருமே கர்த்தருக்குள், பெற்றோரும் தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளே ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நாம் ஒருமனப்படாமல் எந்த காரியத்திலும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு முதலாவதாக நாம் தேவனோடு ஒருமனப்பட வேண்டும், அவருடைய ஆலோசனைகளுக்கு ஒருமனப்பட வேண்டும், அவருடைய கிரியைகளுக்கு நாம் ஒருமனப்பட வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு, பிரமாணங்களுக்கு, அவருடைய நியாயங்களுக்கு. இதிலே சொல்லப்படுகிறது, இது நியாயம். அதற்கெல்லாம் நாம் ஒருமனப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் ஒருமனப்பட்டு தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி பிள்ளைகள் கர்த்தருக்குள், கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் பொழுது உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியில் உன் வாழ்நாள்
நீடித்திருப்பதற்கும் என்று சொல்லப்படுகிறது. அது வாக்குதத்தமுள்ள ஒரு கட்டளையாய் கற்பனையாய் இருக்கு. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குதத்தமுள்ள முதலாவது கற்பனை. நாளைக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். வாக்குதத்தமுள்ள முதலாவது கற்பனை எதுன்னு கேட்டால் எது? உன் தாயையும் உன் தகப்பனையும் உன் தாயையும். உலகம்தான் முதல்ல தாயை வைக்கும், ஆனால் வேதம் முதல்ல தகப்பனை தான் வைக்கிறது. ஏன்னா முதல் உருவாக்கப்பட்டவன் தகப்பன். தேவன் எந்த ஒரு வார்த்தையிலும் தவறை அங்கே கொண்டு வர மாட்டார். எது எப்படி ரைம்ஸாக நடக்கணுமோ, எது எப்படியெல்லாம் அவர் கரெக்டாக செய்தாரோ அப்படி தான் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்தவர். உலகம் என்ன செய்யும்? தாய் தகப்பன்னு சொல்லி கொடுக்கும். ஆனால் வேதம் தகப்பனையும் தாயையும் என்று தான் சொல்லுகிறது. ஏனென்றால் உருவாக்கினவர் அவர். உலகத்துக்கு அது தெரியாது, உலக மனிதர்களுக்கு அது தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தெரியாமல் போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தெரியாமல் போகக்கூடாது. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது வாக்குதத்தமுள்ள. எதற்காக கனம் பண்ண? உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு. நான் கூட ஆர்சியில் இருந்தேன், அந்த ரோமன் கத்தோலிக்க அந்த சிலை வழிபாட்டில் இருந்தேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா என்ன ஃபாதர் ஆக்கன்னு நினச்சாரு. எனக்கு ஆசை இருந்தது ஃபாதர் ஆகிறதுக்கு. ஆனால் கர்த்தருக்கு அது விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு அது அவருடைய சித்தம் அல்ல. ஆகவே 16 வயதில் என்னை வேறு பிரித்தார். 16 வயதில் வேறு பிரித்த தேவன் ஒரு பெரிய பிரச்சனை தான் உண்டானது. குடும்பத்தில் ஒரு பெரிய பிரிவு உண்டானது. என்னை வீட்டை விட்டு அடித்து விரட்டக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தப்பு பண்ணல. ஒரு குடிகாரனாக மாறலை, இல்லை கஞ்சா அபின்னு போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு அப்படி எதுவும் மாறலை, இல்லை பொம்பளை சோக்கு எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி எங்கேயும் சுற்றி தெரியலை, அப்படியெல்லாம் காரியமெல்லாம் ஒன்றும் செய்யலை. ஆனாலும் வீட்டை விட்டு நான் விரட்டப்பட்டேன், அடிக்கப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் இன்றளவும் வசனம் சொல்லது இல்லையா, நீடித்த நாட்கள் என்று சொல்லிட்டு இன்னைக்கு வரலாம் வச்சிருக்கிறார். எதிர்த்தவர்கள் தான் இல்லை, தகப்பனே இல்லை. அவருடைய காலங்கள் குறுகின காலங்களாய் முடிந்து விட்டது. அதற்கு பிற்பாடு தான் குடும்பத்திலே ஸ்நானப்பட்டார்கள். தாயும் மற்றும் சகோதர சகோதரிகள், ஸ்நானப்படாதவர்களும் கூட இன்னும் இருக்கிறார்கள். ஸ்நானப்பட்டு பின்வாங்கி போனவர்களும் கூட இருக்கிறார்கள். இதை ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கு எங்கள் அப்பாவை மாதிரி அந்த ஊரே பயப்படும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பயப்படும். அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரும் பயப்படுவாங்க, அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் பயப்படுவாங்க, ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே பயப்படுவாங்க. எங்களுக்கும் பயம்தான். அவர் ஒரு பார்வை பார்த்தாலே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ட்ராயரோடு எல்லாம் போயிடும். வேறு ஒன்றும் அடிக்கலாம் வேணாம், அந்த ஒரு கோபமாக ஒரு பார்வை பார்த்தாலே போச்சு, முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா ஒரு அதட்டல் தான், முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்டவரை எதிர்த்து கர்த்தருக்குள்ளே கடந்து வருவதற்கு என்னை பலப்படுத்தினவர் தேவன். அதனால தான் அவருக்கு பயங்கர கோபம். அதனால தான் அவர் வீட்டை விட்டு விரட்டி அடித்தார். ஆனாலும் கர்த்தர் அவரையும் கூட பிற்பாடு என்னுடைய விஷயத்தில் அவரை சாஃப்டாக மாற்றி கடைசியில் நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு, குடும்பத்தை நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடைசி நாட்களிலே அவருடைய வார்த்தைகளை அவ்விதமாய் மாற்றி தேவன் அவர் இன்றளவும் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அன்றைக்கு என் தகப்பனுக்கு நான் பயந்தோ அல்லது வசனத்தை தவறாய் நான் புரிந்து கொண்டோ, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணுமே அப்படின்ட்டு கர்த்தருடைய காரியங்களை நான் விட்டுருந்தேன்னா இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் இவ்விதமாய் ஒரு ஊழியக்காரனாகவும் என் ஒரு விசுவாசியாக கூட நான் நின்று இருக்க முடியாது. அப்போது வேத வசனம் என்ன சொல்லுகிறோ அதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள், அப்போ கீழ்ப்படியணும்னு சொன்னால் பெற்றோரும் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். பெற்றோரும் கர்த்தருக்குள் இருக்கும். அப்போ பெற்றோரும் கர்த்தருக்குள்ளே இருந்து பிள்ளைகளை நடத்தினால்தான் பிள்ளைகளும் கர்த்தருக்குள் இருப்பார்கள். நாம் கர்த்தருக்குள் இல்லாமல் நாம் பிள்ளைகளை நடத்தும்போது பிள்ளைகளும் அவுட் ஆஃப் ஆர்டரில் தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லப்படுது, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை
கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அல்லேலூயா. நாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு? சின்ன வயசுலேருந்தே நம்ம சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். அம்மா வடி, அப்பா வடி, தாத்தாவுக்கு இப்படி சொல்லு, பாட்டிக்கு இப்படி சொல்லு. அது நமக்கு விளையாட்டுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது போக சில பிள்ளைங்க வாடி போடுன்னு சொல்லும். பிள்ளைங்க பெரியவங்களை வாடி போடுன்னு சொன்னால் வாடா போடான்னு சொல்லி நம்ம சிரிப்போம். சின்னதில் ஓகே, ஆனால் அதே தொடரும்னு சொன்னால், அதனால தான் சில பேர் நான் பார்த்துருக்கேன். நான் சென்னையில் குடியிருந்த இடத்துல பக்கத்து வீட்டில் ஒரு சிலோன்காரங்க குடியிருந்தாங்க. அப்போது அவங்க இந்த பிள்ளைகளிடத்தில் அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சு, சின்ன பிள்ளைங்க, இந்த காலை மாதிரி இருக்கக்கூடிய காலை போட இன்னும் சின்ன பிள்ளைங்க, அந்த சிறு வயது பிள்ளைலேருந்து அந்த பிள்ளைங்கிட்ட எப்படி பேசுவாங்கன்னா, இங்கே வாருங்க, இங்கே அமருங்க, அப்பாவை பாருங்க, அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க, அம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த ஒரு நல்ல ஒரு பண்பை தமிழ், அந்த தமிழ் கூட நல்லா இருக்கும். சிலோன் தமிழ் நல்லா இருக்கும். அப்போது அந்த மரியாதை கலந்து யார் யார் இடத்துல எப்படி பேசணும், அவங்களே அந்த சின்ன பிள்ளைய அந்த நம்ம பிள்ளைங்களை டேய் வாடா அப்படின்னு தானே சொல்லுவோம். சின்ன பிள்ளையில எவ்வளோ பெரிய பிள்ளையானாலும் அப்படி தான் சொல்கிறோம். புருஷனே வாடா போடான்னு சொல்கிற சமூகத்தில் நாம் இருக்கோம் இப்போது. அப்போல்லாம் பேர் சொல்லவே என்ன செய்தாங்க? புருஷன் பேர் சொல்லாத பாட்டிமார்களை நான் பார்த்துருக்கிறேன். புருஷன் பேர் சொல்லாத மனைவிமார்களை நான் சென்சஸ் எடுக்கும்போது என் டீச்சர்ஸுங்களோடு கூட சேர்ந்து சென்சஸ் எடுக்க போவேன். அப்போ சில பாட்டிங்கிட்ட தாத்தா பேருன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க, வேறு யாருன்னா கூப்பிட்டு ஐயா பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பாட்டி நீங்கள் சொல்லணும்? நாங்கள் சொல்ல மாட்டோம். இன்றைக்கி என்ன செய்கிறோம் நாங்கள்? இன்றைக்கி அதெல்லாம் ஃபேஷன் ஆகிப்போச்சு. பேரை சொல்கிறது தான் இன்றைக்கி ஃபேஷனாக போச்சு. பேர் சொல்ல பிள்ளைன்றது போய் இப்போ மனைவி தான் என்ன சொல்கிறா? பேர் சொல்லக்கூடிய பிள்ளையாய் புருஷனுடைய பேரை சொல்லி அழைக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. சரி எப்படியோ போங்க, ஆனால் சமாதானமாக இருந்தால் சரின்ற மாதிரி நாங்கள் என்ன செய்கிறதில்ல, விட்டுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது பிதாக்களை குறித்தவர்கள் பிள்ளைகளை குறித்தும் என்ன சொல்கிறார்? எல்லா காரியத்திலும் கர்த்தருக்குள், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தரோடு கூட ஒருமனப்பட்டு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படினோம், பெற்றோர்களும் கர்த்தருக்குள்ளே ஒருமனப்பட்டு பிள்ளைகளை போதனையிலும் சிட்சையிலும். சிட்சைனா என்ன? தப்பு பண்ணால் கண்டிக்கணும். ஆனால் அப்படி சிட்சிக்கும்போது கூட ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு விதமாக தான் சிட்சிக்க வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் ஒன்று போல் சிட்சிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக குணம் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. நம்ம 5 பிள்ளைகள் இருந்தாலும் 2 பிள்ளைகள் இருந்தாலும் 1 பிள்ளை இருந்தாலும் 10 பிள்ளைகள் இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம பிள்ளைங்க தான். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன இருக்கும்? மாற்றங்கள் இருக்கும். ஒன்று அப்பா மாதிரி இருக்கும் குணம், ஒன்று அம்மா மாதிரி இருக்கும் குணம், ஒன்று தாத்தா மாதிரி இருக்கும் குணம், ஒன்று பாட்டி மாதிரி இருக்கும் குணம், ஒன்று அத்தைங்க மாதிரி இருக்கும், ஒன்று மாமா மாதிரி இருக்கும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம பிள்ளைங்கிட்ட பார்க்கலாம். எப்படி? எல்லாரையும் நம்ம பார்க்கலாம். சிலது நமக்கு மாமியாராகவே இருக்கும். பிள்ளைங்க தான் நாம் சொல்லுவோம், ஐயோ இது அப்படியே எங்கள் மாமியார் மாதிரியே இருக்குது. அப்பா சந்தோஷப்படுவார், எங்கள் அம்மா மாதிரி இருக்குன்னு. ஆனால் மனைவி என்ன செய்வாங்க? என் மாமியாரே மேல் போல் இருக்குது, என் மாமியாரை விட இவ மோசமாக இருக்காளே அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கா இல்லையா நடைமுறையில்? இந்த நான் சொல்கிறதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கட்டுக்கதையெல்லாம் இல்லை, கதைகளே நான் சொல்ல அதிகமாக விரும்புறதில்லை. நடைமுறையில் அப்படி எல்லாமே இருக்குது. அப்போது நாம் யார் யாரை எப்படி பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவங்கள எப்படி நடத்தணுமா? மெதுவாய் தான் நடத்தணும்னு சொல்லப்படுகிறது. பிள்ளைகளாக இருந்தால் கூட அவர்களை எப்படி நடத்தணுமா? மெதுவாக தான். கொலோசியர் 3வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 3:21, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு
அவர்களை கோபமூட்டாதிருங்கள். சில விஷயம் இந்த வசனம்லாம் நம்ம வாசித்திருப்போம். ஆனாலும் சில நேரத்தில் அது நம்முடைய மண்டைக்கு என்ன செய்யாது, நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன செய்யாது, அது போகாது, கிரியை செய்யாது. ஏன்னா அதை நம்ம பெருசுப்படுத்த மாட்டோம், அதை குறித்து அதிகமாக நாம் தியானிக்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு அன்றாடம் தேவை. இவைகள், இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள், இதன் மூலமாய் கர்த்தர் நமக்கு உணர்த்தக்கூடியதான அந்த உபதேசங்கள், அந்த போதனைகள் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் இது தேவை. ஏன்னா அன்றாட நாம் யாரோடு தான் இருக்கிறோம்? மிங்கிலாயிட்டு கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, மாமனாரோடு, மாமியாரோடு, உறவுகளோடு நம்ம மிங்கிலாகி தான் இருக்கோம். அப்படி நம்ம மிங்கிலாயிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு மனதோடு கூட நாம் செயல்படணும்னு சொன்னால், எல்லாரையும் நாம் ஒரு மனதோடு கூட நாம் செயல்படுத்த வேணும்னு சொன்னால், அந்த ஒரு மனதை குடும்பத்திற்குள்ளே நிலைநாட்டணும்னு சொன்னால், நாம் தேவனோடு நல்மனம் பொருந்தினவர்களாக ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே அந்த ஒரு மனம் எப்படி வரும்னு கேட்டால், 2 பேருமே யாருக்குள்ளே இருக்கணுமா? கர்த்தருக்குள். கர்த்தருக்குள் 2 பேருமே கர்த்தருக்குள்ளே இருக்கணும். இப்போது ஒரு நல்ல சிகரெட் பிடிக்கிற தகப்பன், பீடி சிகரெட் பிடிக்கிற தகப்பன் பொருட்கள் இழுக்கிறார், பாக்கெட்டாக இழுத்து என்ன செய்கிறார்? புகையாக விடுறார், காசெல்லாம் கரியாக போகுதுன்னு வைங்களேன். அதை பார்க்குறான் பிள்ளை. அவனும் பிடிப்பானா மாட்டானா? அவனும் பிடிக்கிறான். இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் தான். அவனும் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், அவனும் பிடிக்கிறான். அப்பா சொல்கிறார், டேய் தப்பு. தப்புன்னு சொல்ல என்ன ரைட்ஸ் இருக்குது இவருக்கு? சரி, பிள்ளைன்றதுனால தப்பு, நம்ம தான் கெட்டு போயிட்டோம், பிள்ளை கிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லலான்னு எடுத்துக்கலாம். ஆனால் அது எப்படி சொல்லணும்? அடித்தோ துன்புறுத்தியோ சொன்னால் அது ஆகாது. முதல்ல நம்ம விட்டுறணும். முதல்ல நாம் என்ன செய்யணும்? அந்த தீய பழக்கத்தை விட்டுறணும். அம்மா எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறவங்களா இருக்காங்கன்னு வைங்களேன், பொண்ணு எப்படி தான் இருக்கும். அப்போ பொண்ணை மாத்திரம் நீ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொன்னால், அப்போ நீ இருக்கிறியான்னு கேள்வி கேட்பாலாம் மாட்டாளா? இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் உடனே கேட்டுடுறாங்க, நீ என்ன யோக்கியமா, நீ என்ன ஒழுங்கான்னு முதல்ல கேட்டுடுறாங்க. அப்போ என்ன செய்யணும்? நாம் முதலாவது நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருக்குள்ளே ஒருமனப்பட வேண்டும். நாம் கர்த்தருக்குள்ளே ஒருமனப்பட்டு பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளே ஒருமனப்பட வைத்து, அது நிமித்தம் பெற்றோரும் பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்? ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு காரியம். குடும்பத்தில் நம்ம எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் கூட பிசாசு சும்மா இருக்க மாட்டோம். அதுக்காக பிசாசு மேலே சாக்கு போட்டுட்டு நாம் வழி விலகி போய்விடக்கூடாது. நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்து, பிசாசு அவன் செய்கிறத எப்படி செய்துக்கிட்டே இருக்கானோ அதே போல் நாம் செய்ய வேண்டியதை கர்த்தருக்குள்ளே இருந்து செய்து கொண்டே இருக்கணும். சில நேரத்தில் பிள்ளைங்க நம்முடைய கண்ட்ரோலில் இருக்காது. பிள்ளைங்க நம்முடைய கண்ட்ரோலில் இருக்காது. அப்போ என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும் சொல்லுங்கள், ஆலோசனை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? என் பிள்ளைய கண்டி ஆண்டவரே, என் பிள்ளைய தண்டியும் ஆண்டவரே, இல்லை இதை ஒழிஞ்சு போட்டோம் ஆண்டவரே, இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எங்கேயாவது போட்டோம், கண் காணாமல் இடத்துக்கு போட்டோம். ஏன்னா நிறைய பேர் அப்படியெல்லாம் கூட ஜெபிக்கிறாங்க. என் கூடவே இருக்க வேணும், எங்கேயாவது போட்டோம், எனக்கு உபத்திரம் வேணும். பெற்றுக்கும் போது மாத்திரம் நல்லா இருக்குது, பிரச்சனை வரும்போது பிள்ளைங்களை தூர தள்ளிடணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? எப்படி ஜெபிக்கணும்? முதலாவது ஒன்றை தெரிந்து கொள்ளணும், இது என்னுடையது அல்ல. முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இது. ஜோயலும் ஜெபக்குமாரியும் தெரிஞ்சுக்க வேண்டியது காலேப்பு எங்களுடையது அல்ல. யாருது? அப்போ கர்த்தருடையது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும். இந்த கர்த்தருடைய சுதந்திரத்தை நாம் இருமாப்பாக ஆளக்கூடாதான். வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தர் நம்முடைய கருத்தில் அவருடைய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் எப்படி அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடத்த வேண்டும். அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடத்தணும். சில நேரத்தில் முரண்டு பிடிக்கும். அது பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளை அவ்விதமாய் சத்ருவானவன் முரண்டு பிடிக்க வைப்பான்.
அப்போ நாம சத்துருக்கு இடம் கொடுத்து முரண்டு பிடிச்சா என்ன ஆகும்? பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போகும். அப்போ என்ன செய்யணும்? சில நேரத்தில் நம்ம கண்ட்ரோலில் வராது, நம்முடைய கண்ட்ரோலில் இருக்காது. நம்ம எவ்வளோ போராடி பார்ப்போம், சொல்லி பார்ப்போம், அடித்து பார்ப்போம், மிதித்து பார்ப்போம், கோவமாக சொல்லி பார்ப்போம், வீட்டை விட்டு விரட்டி பார்ப்போம், சோறு போட மாட்டேன்னு சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க. இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் நடக்காது. இப்போ என்ன செய்யணும்? உடனே தேவ சமூகத்தில் வந்து அவர் கரத்தில் தான், அப்பா உம்முடைய சுதந்திரத்தை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, ஆனால் உம்முடைய சுதந்திரம் இப்படி இருக்குது அப்படின்னு அவரை ப்ளேம் பண்ணக்கூடாது. அதை நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை எனக்கு தாங்க, இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு வேண்டிய ஞானத்தை எனக்கு தாங்க. பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதி புஸ்தகத்தில் ஒரு தாயின் தகப்பன் அப்படி தானே கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு இதை எப்படி வளர்க்கணும், இதை எப்படி நடத்தணும் ஆலோசனை யார்கிட்ட கேட்டாங்க? கர்த்தரிடத்திலே கேட்டாங்க. அப்போது கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஞானத்தை சின்னதுலேருந்தே கேட்கணும். இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், ஏன் செல்லம், ஏன் கண்ணு, ஏன் பொண்ணு, ஏன் மணி, ஏன் முத்துன்னு சொல்கிறத விட்டுட்டு கொஞ்சம் தப்பு இல்லை, ஆனால் ஆலோசனையை கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஆலோசனை கர்த்தரிடத்தில் கேட்டு நம்ம வளர்த்தாலும் கூட அப்படியே வளர்ந்துடும் நம்ம சொல்ல முடியாது. வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், வெளியே போகும்போது ஒரு மாதிரி இருக்கும், வெளியிலேருந்து வரும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஸ்கூலில் ஒரு மாதிரி இருக்கும், காலேஜில் ஒரு மாதிரி இருக்கும், வேலை ஸ்தலத்தில் ஒரு மாதிரி இருக்கும். இதையெல்லாம் நாம் போயிட்டு கண்காணித்து கொண்டே இருக்க முடியாது. ஆனால் தேவன் அதை பார்க்கிறார். அப்போது வெளியே விட்டுட்டா நாம் யாரோடு உறவாடிக்கிட்டு இருக்கணும்? அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்பா வெளியே பிள்ளை போயிருக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு போயிருக்கு, ஸ்கூல்லேயே கூட எவ்வளோ அக்கிரமங்கள் எல்லாம் நடக்குது, வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ அக்கிரமங்கள் நடக்குது, பிரயாணத்தில் எவ்வளோ அக்கிரமங்கள் நடக்குது, எவ்வளோ பிரச்சனைகள். அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகத்தான் சத்ருவானவன் அநேக காரியங்களை செய்கிறான். இன்னும் ஒரு படி ஊழியக்கார குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சத்ருவானவன் செய்யக்கூடியதான காரியம் இருக்கு பாருங்க, பயங்கரமானது. ஒரு முறை இதே தான், இது அப்போ இந்த பக்கம் இருக்கிற அந்த வீட்டில் இருந்தேன் வாடகைக்கு. அப்போது ஒரு முறை எனக்கு ஃபோன் வந்தது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை வாங்கன்னு. அப்போ நம்ம சபையில் அவங்க இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஜெபம் பண்ண போனேன். அங்கே எந்த பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறனோ அந்த பிரச்சனை இங்கே பிள்ளையை தாக்குது. எப்படி? அங்கே நான் எந்த பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறனோ இங்கே பிள்ளையை தாக்கி பிள்ளை விழுந்து அடிபட்டு ரத்தம். நான் வரதுக்குள்ளே பார்த்தா இங்கே பிரச்சனை. அப்போ பாருங்க, இப்போ கணவன் போகிறாரு ஒரு காரியமாக, அப்போ வீட்டில் இருக்கிற மனைவி என்ன செய்யணும்? ஆமாம், தூங்கின்னு இருக்கக்கூடாது. கணவனுக்காகவும் ஜெபிக்கணும், மனைவிக்காகவும் ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கணும். எப்போவுமே நம்ம ஜெபம்னு சொன்னால் எப்போவுமே முழங்கால போட்டு தான், அது வேறு கதை. ஆனால் எப்போவுமே ஜெப சிந்தனையில் இருக்கிறது தேவனோடு கூட நம்ம உறவாடிக்கிட்டே இருக்கணும்ப்பா. இவங்க இங்கே இருக்காங்க. அப்போது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே அந்த ஒரு மனம் எங்கே இருக்காங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்கன்றத நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொண்டே இருக்கணும். சில நேரத்தில் கர்த்தர் எனக்கு தெரியவே தெரியாது, என் நாலேஜுக்கு வரவும் வராது, சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் காட்டுவார், இப்படி இப்படி இருக்குது அப்படின்ட்டு. கேட்டால் அதுக்கப்புறமா தான் உண்மை வரும். ஓ ஆமாம் அப்படின்ட்டு. துக்கமாக இருக்கும், பயமாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? நாம் எப்பொழுதுமே தேவனோடு, குடும்பத்திற்காக, பிள்ளைக்காக, நமக்காக நம்ம தேவனோடு கூட எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ஒருமனப்பட்டவர்களாக இருக்கணும். அப்படி தேவனோடு ஒருமனப்பட்டு நாம் கணவனோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ ஒருமனப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், எவ்வளவு சத்ருவின் போராட்டங்கள் வந்தாலும் அவைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலத்தையும் கிருபையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ பெற்றோருக்கு கர்த்தருக்குள் பிள்ளைகள் கீழ்ப்படியணும். அப்போ பெற்றோரும் கர்த்தருக்குள் இருக்கணும். அதே போல் கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய பிள்ளைகளை
எப்போவுமே அவங்க கர்த்தருக்குள்ளே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அல்லது கர்த்தருக்குள்ளே இருந்தாலும் கூட பிசாசு ஏதாவது சில பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது, பிள்ளைகள் கொஞ்சம் தடம் மாறும் பொழுது, அல்லது வழி தவறும் பொழுது, அல்லது இடரும் பொழுது அவர்களை நாம் என்ன செய்யணுமா, எப்படி கண்டிக்கணுமா, எப்படி அவர்களோடு கூட இடைப்படணும்னு சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு கோபம் வராத அளவுக்கு. எப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துடுது. நமக்கு பொசுக்குன்னு வந்து அப்புறம் என்ன ஆகும்? இப்போ நாம் தான் என்ன செய்யணும்? இப்போ இவன் பிடிச்சி நிற்க வைக்க முடியல, கோபம் வருதா இல்லையா? வெளியே காட்ட முடியல. காட்டுறதுன்னா அங்கே தான் காட்டணும். அப்போது எங்கே? அப்பா கிட்ட காட்டுறோம். அவங்க அப்பா கிட்ட காட்டுறதில்ல, இல்லை அம்மா கிட்ட. இப்படி மாறி அவங்ககிட்ட காட்ட முடியல. ஆனால் சில நேரத்தில் என்ன செய்யணும், நம்ம பிடிக்கிற அந்த பிடியிலே தெரிஞ்சிடும். அவனுக்கு தெரியாது, ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓஹோ, கோபத்தோடு பல்ல கடிச்சுன்னு பிள்ளையை பிடிச்சிட்டு அப்படி நாம் செய்கிறோம் இல்லையா? இப்போ நாம் பிள்ளைகள் அதுக்கு வசனம் சொல்ல திடனற்று போவார்களாம். நாம் அதிகமாய் பிள்ளைகளிடத்தில் கோபப்படும் பொழுது பிள்ளைகள் என்ன செய்வாங்க? திடனற்று போகிறதுனா என்ன அர்த்தம்? இடறி போவார்கள், இன்னும் இடரலுக்குள்ளே போவாங்க, இன்னும் இடரலுக்குள்ளே. இப்போ குறிப்பாக பிள்ளை தப்பு பண்ணிடுச்சு, அப்பா அடிக்கிறார், அம்மா வந்து இன்னும் போடுன்னா அந்த பிள்ளை எங்கே போவோம்? யார்கிட்ட அனுசரணைக்கு போவோம்? அது யார் அண்டிக்கொள்ள போவோம்? அப்போ 2 பேர்கிட்ட இந்த விலகிட்டு வெளியே எங்கேயாவது பொய்யான அன்பு கிடைக்கும், அதில் போய் மாட்டிக்கும். வெளியில் பிசாசு காத்துன்னு இருப்பான். அம்மா பற்றியா இப்படி, அப்பா பற்றி அவங்களை வெறுக்கிறாங்க பற்றி அப்படின்னு பிள்ளையினுடைய மனசில் ஒரு வெறுப்பை உண்டு பண்ணிவிட்டு அங்கே பொய்யான ஒரு அன்பை காட்டுமா, அதில் போய் பிள்ளை செக்கிக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைனாலும் நமக்கு பிள்ளை வர்றது கஷ்டமாக போகும். அப்போ என்ன செய்யணும்? அப்பா அடிக்கிறாரா, அப்பா கண்டிக்கிறாரா, அம்மா என்ன செய்யணும்? அரவணைச்சிக்கணும். அம்மா கண்டிக்கிறாங்களா, அப்போ அப்பா என்ன செய்யணும்? அவங்க இப்போ பிள்ளைகள் இப்படி மாற்றி நாம் சிக்ஷிக்கவும் வேண்டும், போதனையிலும் நடத்தணும். அதே போல் அவங்களுக்கு கோபமும் வரக்கூடாது. அப்படியே கோபம் வந்தாலும் ஒரு சிலர் என்ன செய்யணும்? அணைத்து கொள்ளவும் வேண்டும். ஏதாவது ஒரு பக்கம் அந்த பிள்ளைகளுக்கு நாம் அனுசரணையாய், தப்புன்னு நமக்கு தெரியும். ஆனால் இப்போ இவன் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு நமக்கு தெரியுது இல்லை? இப்படி போகிறான், அங்கே போகிறான், அப்படி பண்ணான். ஆனால் அவனுக்கு தெரியுமா? இந்த வயசு இல்லை, எந்த வயசுலையுமே நமக்கு சில விஷயங்கள் தெரியாது. அந்தந்த வயசில் சில விஷயங்கள் நம்ம அதோடைய மூத்தவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்தந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த வயசில் செய்கிற காரியங்கள் தப்புன்னு தெரியாது. எப்போ உணர முடியும்? இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, நான் வேறு எங்கேயும் போய் எங்கள் வீட்லேயும் நான் எடுக்கிறேன், அது சரியோ தப்போ அது எப்படி புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ எங்கள் அப்பா ரொம்ப கோவக்காரர், அவருக்கு வந்து வாயிலே முணுமுணுக்கிறது பிடிக்காது. பேசினா வாயை திறந்து நல்லா பேசிடணும், திட்டினா கூட வாயை திறந்து நல்லா திட்டிடணும். முணுமுணுன்னு சில பேர் பேசுவாங்க பாருங்கள், உள்ளுக்குள்ளவே திட்டுவாங்க பாருங்கள், அதெல்லாம் பார்த்தா எரிச்சலாக வரும். எனக்கு அதே எரிச்சல் உண்டு. அப்போ எங்கள் அம்மா சில நேரத்தில் அடி வாங்குவாங்க. எதுக்கு? வாயிலே ஏதாவது சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளவே ஏதாவது நேரம் எதிர்த்து பேச முடியாது, பயம். அதனால் அதுக்கு அடி வாங்குவாங்க. சில நேரத்தில் எதிர்த்து பேசுனா கோவம் வரும். ஏன்னா அவர் வந்து போயிட்டு அங்கே போயிட்டு நல்லா நாட்டாமல் பண்ணிட்டு வருவார். அவர் ஊரே பயப்படுது. அதனால் என்ன செய்ய முடியும்? சில நேரத்தில் ஊரே புருஷனுக்கு பயந்தாலும் மனைவி சில நேரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க. அது என் பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு தெரியல, ஏன்னா அம்மா மேலே பிரியம் இல்லையா? அதனால் இதுன்னு அப்பா ஓயாமல் அம்மாவை இப்படி பண்ணுறா, டார்ச்சர் பண்ணான்னு தான் நினைப்பேன். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன டார்ச்சர், எப்படி வருது, ஏன் வருதுன்னு. அப்போ தெரியாது, இப்போ தான் தெரியும். அப்போ நம்ம அந்த வயசு, அந்த ஸ்டேஜ் அல்லது அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த அப்படிப்பட்ட நிலைமையில், திருமணம் ஆகாத நிலைமையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் திருமணம் ஆன பிற்பாடு தான் நமக்கு சில விஷயங்கள், திருமணமானவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு நம்ம அனுபவிக்கும் போது தான் சில விஷயங்கள் தெரியும். அப்போ அதற்கு அந்த நேரத்தில் பார்த்தா அப்பா இருக்க மாட்டார், இல்லை அம்மா இருக்க மாட்டாங்க, இல்லை மூத்தவங்க இருக்க மாட்டாங்க.
ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அப்போ அவங்க சரியாக தான் செஞ்சுருக்காங்க, அவங்க சரியாக தான் பேசியிருக்காங்க, அவங்க சரியாக தான் நடத்தியிருக்காங்க. எப்போ நம்ம அந்த பாதையினூடாய் நாம் கடந்து போகும்பொழுது தான் நமக்கு தெரியும். அந்த பாதையினூடாய் கடந்து போகும்போது தான் தெரியும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி யாருக்கும் கிடைக்கலன்னுவாங்க. ஏன்னா எங்கள் பாட்டி காலையில் வேலைக்கு போகிறவங்க. அவங்க என்ன செய்வாங்களாம், காலையில் 5 மணிக்கே எழுந்து காப்பியெல்லாம் போட்டு மருமகளை எழுப்பி மருமகளுக்கு கொடுத்துட்டு மற்ற காரியெல்லாம் பார்த்துக்கமான்ட்டு போவாங்க. அப்போ சொல்லுவாங்க, எங்கள் மாமியார் மாதிரி என்ன பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்களோடைய என்ன வேறு மாதிரி அவங்க பார்த்துக்கல. அதே போல் அவங்க இறக்கக்கூடிய காலத்தில் அவங்க மாமியாருக்கு செய்த பணிவிடை, படுத்த படுக்கையாக இருந்து எல்லாமே அவங்களுக்கு பெட்டில், அதெல்லாம் இவங்க சகிச்சுக்கிட்டு பெண்கள் இருந்தாங்க அவங்களுக்கு. ஆனால் எந்த பெண்ணும் செய்யலை. இவங்க செய்ததுனால அவங்க கடைசியில் அவங்க சொன்னாங்க, என்னை கையெடுத்து நீதாம்மா எனக்கு பொண்ணு அப்படின்ட்டு என்னை கையெடுத்து கும்பிட்டுட்டு பண்ணாங்க. அவங்கள மாதிரி மாமியார் யாருக்கும் கிடைக்கும், எனக்கு வேறு யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இவங்க போனாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் எடுக்க பிடிக்க அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சாப்பிட்டுட்டு படுத்தாங்க, கர்த்தருக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ நாம் எதை விதைக்கிறோமோ, எதை நாம் செய்கிறோமோ, எதில் நாம் ஒருமனப்படுகிறோமோ, எப்படி நாம் நடந்து கொள்கிறோமோ அதுதான் நமக்கு. நாம் என்ன செய்கிறோமோ அதையெல்லாம் அந்த நேரத்தில் தெரியாது. ஆனால் பின்னால் இப்போ மாமியாருக்கு நம்ம ஒரு தவறான காரியத்தை செய்யணும்னு வைங்களேன், அந்த நேரத்தில் மருமகளுக்கு தெரியாது. ஆனால் எப்போ தெரியும், இவங்க மாமியார் ஆகும் பொழுது, இவங்களுக்கு ஒரு மருமக வரும்பொழுது அதே கிரியை தொடரும். நம்ம என்ன செய்தோமோ கொஞ்சம் கூட இப்படி அப்படி விலகாது பாருங்கள். நீங்கள் வேணால் நல்லா செக் பண்ணி பாருங்கள், யோசித்து பாருங்கள். கொஞ்சம் கூட இப்படி எப்படி என்ன செய்ய நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம எதை விதைச்சோமோ அதுதான் இன்னும் பார்க்க போனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஏன் நான் கூட இப்படி மாமியாரை செய்யலை, ஆனால் நான் செய்ததை விட ஜாஸ்தியாக செய்த இது அப்படின்னு சொல்கிறவங்களே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ செய்திருக்கோம் இல்லையே, நம்ம கொஞ்சம் செஞ்சோம். ஆனால் அப்போ அது வட்டியெல்லாம் முதலெல்லாம் போட்டு வட்டி இப்போ என்னென்ன வட்டியெல்லாம் வருது இல்லை, இப்போ இருக்கிற எல்லா வட்டியை காட்டிலும் நம்ம ஜிஎஸ்டி வரி தான் ஜாஸ்தி. கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ஸ்பீட் வட்டி, இன்னும் என்னெல்லாம் வட்டியெல்லாம் இருக்குதுல்ல, அதை விட அதிகமானது இப்போது ஜிஎஸ்டி. உலகத்தில் வேறு எங்கேயுமே இப்படிப்பட்டதாக இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம ஊர்லேயே முதல்ல சட்டம் போட்டாங்களா இல்லையா, கந்து வட்டி கொடுக்கக்கூடாது, மீட்ரு வட்டி கொடுக்கக்கூடாது, ஸ்பீட் வட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டாங்களா இல்லையா. ஆனால் அந்த வட்டியெல்லாம் விட இப்போ ஜிஎஸ்டி எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அது சாத்திரம், அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறதுனால ஆனால் அவங்க அதுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க, அது வட்டி இல்லை, அது வரி. அது என்ன வரி. வரின்ற பேரில் இன்றைக்கி வசூல் பண்ணுறது வட்டியோடைய மோசமாக இருக்குது. நம்முடைய சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு என்ன போட்டாங்க, அரிசிக்கு என்ன போட்டாங்க, வரி போட்டாங்க. ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்ற ஆகாரத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் என்ன போட்டாங்க, வரி போட்டாங்க. அன்றைக்கி வெள்ளைக்காரன் உப்புக்கு தான் வரி போட்டான். அன்றைக்கி ஆண்டவங்க பிரிட்டிஷ்காரங்க என்ன செய்தாங்க, உப்புக்கு வரி போட்டாங்கன்றதுக்காக பெரிய பெரிய ஒரு போராட்டம்லாம் நடத்தினாங்க. உப்பு சத்தியாகிரகம் அப்படின்ட்டு காந்தி ஆரம்பித்தார். இன்றைக்கி காந்தி இருந்தால் என்ன சொல்லியிருக்கிறாரு, எப்போ அன்றைக்கி நாங்கள் உப்புக்கு வரி போட்டதுக்கே நாங்கள் என்ன செய்துட்டோம், நல்ல உப்பு போட்டு சாப்பிட்டதுனால நாங்கள் போராட்டம் பண்ணோம். இன்றைக்கி எதுக்கோ வரி போடுறான், நீங்கள் உப்பு போடுறீங்களா, உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா, உப்பு போடாமல் சாப்பிட்றீங்களான்னு தெரில. ஒருத்தனுக்கு கூட ரோஷம் வரலையே, எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன பண்ண முடியும், ரோஷம் இருந்தாலும் போயிட்டு போராடக்கூடிய நிலைமையில் இல்லை. அப்படியே போராட்டம் பண்ணாலும் அவனை தான் தூக்கி முதல்ல கதையை முடிச்சிடுறான். அன்னைக்கு மனசாட்சியோடு நடந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் கூட மனசாட்சியோடு நடந்துக்கிட்டான். யாரையும் கொன்று குவிக்கல. அந்த மாதிரி யார் மேலேயும் ஜனங்கள் மேலே அதிகமாக இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்தால் கூட அவர் கூட என்ன சொல்லியிருப்பார், யாரை கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் கிறிஸ்டின். அவங்க ஒரு வரி தான் போட்டாங்க, அதுக்கே துள்ளி குச்சாங்க. இன்றைக்கி இவ்வளோ வரி போட்டுட்டு இருக்காங்களே, என்ன செய்ய முடியுது,
அரசியல்வாதிகள் எல்லாம் எதிர்கட்சிகள்லாம் நாங்கள் போராடுறோம்னு சொல்லுவாங்க. சும்மா மேல் கட்டுக்கு அவங்க வந்தாலும் அதே மாதிரி தான் செய்கிறாங்க. எப்படி ஆகல நம்மகிட்ட இருக்கிறத பிடுங்கி பிடுங்கி அவங்க சுகமாக இருக்கிறார்கள், அவங்க சுகமாக இருக்கிறார்கள். போகட்டும், இது நமக்கு வேண்டாத காரியம்தான். நாம் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு, குடும்பத்திலே தேவனோடு கூட நாம் உறவாடுவதற்கு, தேவனோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு இருப்பதற்கு இந்த ஒரு மனம் முதலாவது தேவனோடு இருக்கணும். தேவனோடு இருக்கக்கூடிய அதே போல் கணவனுக்கும் தேவனோடு, மனைவிக்கும் தேவனோடு. இப்போ நம்ம பார்க்குறோம், பெற்றோர்களாக இருக்கும்போது அவர்கள் பெற்றோர்களாய் ஒருமனப்பட்டு தேவனோடு, பிள்ளைகளும் கூட ஒருமனப்பட்ட தேவனோடு கூட செயல்பட்டால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய். யார் யாரை எப்படி நடத்தணுன்றத முதலாவது நாம் அறிஞ்சுக்கணும். அதுக்கு நமக்கு தேவை ஒரு மனம், ஒரு மனம் தேவை. ஒருமனப்பட்டு காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு பிள்ளை தவறு பண்ணுதான் ஒருமனப்படணும். ஒருமனப்பட்டு அதை என்ன செய்யணும், அது எப்படி. சில பேருக்கு வேகம் அதிகமாக இருக்கும், உடனே கோவம் வந்துடும், உடனே கோவம் வந்துடும். இப்போ எங்கள் அப்பாலாம் அப்படி தான், பேச்சே கிடையாது. நாங்கள் எதனா தப்பு பண்ணால் ஏன் பண்ண எதுக்கு பண்ணேன்னு விசாரணையே கிடையாது, ஒருத்த அடி தான். அதுக்கப்புறம் அந்த தப்பே நம்ம பண்ணாத அளவுக்கு அது மாறிப்போம். வேதவசனமும் அப்படி தான் சொல்லுது, பிறம்பை கையாடாதவன் மகனை பறைக்கிறான். ஆனால் அதுக்கு இன்னும் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், அன்பு செய்கிறவன் அதை விட இன்னும் அதிகமாய் தண்டனை செய்கிறான்னு சொல்லி. அன்பு, தேவன் நமக்கு முன்னிறுத்துவது அன்பை. ஆனால் அந்த அன்பை மதிக்கலைன்னும் போது சில நேரத்தில் பவுல் சொல்லதே போல் நான் அன்போடு வரணுமா அல்லது பிறம்போடு வரணுமான்னு கேட்குறேன். விசுவாசிகளை பார்த்து ஊழியக்காரர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, அன்போட வரணுமா பெரம்போட வரணுமா? அதுக்குன்னு அவர் கொம்பு எடுத்துகிட்டு வந்து தடி எடுத்துகிட்டு வந்து அடிக்க போகிறாருன்னு அர்த்தம் இல்லை. அந்த வார்த்தைகளே, கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படி வரும், அன்பாக வேணும்னா அன்பாக நடந்துக்கிட்டோன்னா அன்பாக வரும். இல்லைன்னு சொன்ன அந்த வார்த்தைகள் எப்படி வரும், சாட்டை அடியை போல, பிரம்பிலே அடிப்பதை போல் அந்த வார்த்தைகள் இருக்கும் என்று தான் அவர் அதை வெளிப்படுத்துகிறார். அப்போ நாம் குடும்பத்திலே பெற்றோர் பிள்ளைகள் ஒருமனப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதற்கு அவர்கள் தேவனோடு பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் தேவனோடு ஒருமனப்படணும். தேவனோடு ஒருமனப்பட்டால் தான் குடும்பத்தில் ஒருமனப்படும். அதுக்கப்புறம் மாமியார் மருமகள், மாமியார் மருமகள் இல்லையா, பெரும்பாலும் மாமனார் மருமகனுக்கு என்ன உண்டாகாது, பிரச்சனைங்க அதிகமாக வராது, அவங்கெல்லாம் ஜென்டலாக போயிடுவாங்க. ஆனால் ஓயாத ஒழுக்காக இருப்பது, அது உலகமாக இருந்தாலும் சரி அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஓயாத ஒழுக்காக இருப்பது. ஓயாத ஒழுக்குனா என்ன, எப்போ மழை பெஞ்சாலும் ஒழுகும். எப்போ மழை பெஞ்ச ஓட்டை இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எப்போ மழை பெஞ்சாலும் ஒழுகும். அப்போ அந்த ஓட்டையை நம்ம என்ன செய்யணும், அடைக்கணும். இப்போ இங்கே கூட மேலே பத்திரா மேலே ஷீட் போட்டிருக்கிறோம். எதுக்கு, நம்ம ஊர்லெலாம் மழை ஒரு நாள் பெய்யும், 2 நாள் பெய்யும், 3 நாள் பெய்யும், 10 நாள் கூட பெய்யட்டோன்னு வைங்களேன், ஜாஸ்தி என்ன ஆகாது, ஓடு நனைஞ்சு லீக்கேஜ் ஆகாது. இங்கே அப்படி இல்லை, நமக்கு 4 மாதம் தொடர்ச்சியாக என்ன ஆகுது, மழை பெய்யறதுனால எவ்வளோ பெரிய ஓடு போட்டாலும் எவ்வளோ தடியாக போட்டாலும் என்ன செய்யுது, லீக்கேஜ் ஆகுது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், மழைக்கு முன்னால் அந்த லீக்கேஜ் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம செய்கிறோம். அதே போல தான் மாமியார் மருமகளுடைய பிரச்சனை ஓயாத ஒழுக்கு. அந்த ஓயாத ஒழுக்கை நிறுத்தணுன்றதுக்காக நம்ம என்ன செய்யணும், நிரந்தரமாக ஒரு ஷீட் போடணும் இல்லையா. இப்போ இந்த 4 ஒரு வாரம் தான் மழைன்னு தான் நம்ம இந்த ஷீட் போட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு 4 மாதன்றதுக்காக நம்ம மட்டும் இல்லை, மகாராஷ்டிராவில் பெரும்பாலும் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, இந்த ஷீட்டு போடுறாங்க. பில்டிங்கில் கூட என்ன செய்கிறாங்க, மேலே ஷீட்டு போடுறாங்க, இல்லைன்னா டெரஸ் போட்டுடுறாங்க. ஏன், பில்டிங்காக இருந்தால் கூட இந்த மழையினால் என்ன ஆகும், லீக்கேஜ் வரும். எவ்வளோ பெரிய காஸ்ட்லி பில்டிங்காக இருந்தாலும் லீக்கேஜ் வரும். ஏன்னா இங்கத்தினுடைய அமைப்பு அப்படி, இங்கத்தினுடைய மண் வளம் அப்படி, இங்கே இருக்கக்கூடிய மண்ணில் கலந்து பூசக்கூடிய அந்த பூச்சிகள் அப்படி, அதெல்லாம் என்ன செய்யும், ஈரத்தை அப்படியே இழுத்து இழுத்து மேலே கொண்டு வரும். நம்ம ஊர்லெல்லாம் இருக்கக்கூடிய மண் வகை வேறு. அது என்ன செய்யும், ஆற்று மணல் தண்ணீரை கடத்தி விடும். எவ்வளோதான் மழை பெஞ்சு இது பண்ணாலும் அந்த ஆற்று மணலில் என்ன செய்கிறோம், வெள்ளம் தண்ணி என்ன செய்கிறோம், கடந்து போயிடும். ஆனால் இந்த மண் இழுத்து வச்சுக்கும். இங்கே இருக்கிற மண் என்ன செய்யும், இழுத்து வச்சுக்கிட்டு அது எங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் அந்த ஈரத்தை அனுப்பும். அதனால தான் கீழே இருக்கிற ஈரம் மேலெல்லாம் என்ன ஆகுது, அதுதான் அதுக்கு சாட்சிகள். மேலெல்லாம்
எங்கெல்லாம் தண்ணி ஈரம் இருக்குதோ அந்த மண் என்ன செய்யும், எல்லாத்தையும் இழுத்து இழுத்து தன்னுக்குள்ளே வைத்துக்கொள். அப்போது ஆற்று மணலை போல மாமியார் மருமகள் இருக்கணும். நம்ம பாம்பே மண் மாதிரி மாமியார் மருமக இருக்கக்கூடாது. ஆற்று மணல் என்ன செய்யும், எவ்வளோ தண்ணி வந்தாலும் வடித்து அனுப்பிடும், அதுக்கப்புறம் அது ட்ரை ஆகிடும். ஆனால் நம்ம பாம்பே மண் என்ன செய்யும், அது மண்ணாக இருந்தாலும் சரி, அது கலவை போட்டு அதில் சிமெண்ட்டு போட்டு என்ன காரியத்தை செய்தாலும் அது ஈரத்தை இழுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ வெளியே அது தள்ளும். பொறுத்து என்ன சொல்கிறது, கல்லையே வெளியே தள்ளக்கூடிய அளவுக்கு, பூச்சி வேலையே வெளியே தள்ளக்கூடிய அளவுக்கு அது மாற்றி விடுகிறது, அதில் இருக்கக்கூடியதான உப்புத்தன்மையினாலே. அப்போது மாமியார் மருமகளுக்குள்ளே அந்த உப்புத்தன்மையை போன்ற அந்த கசப்புகள் அல்லது வைராக்கியங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது என்ன செய்யறது வரும்பொழுதே சில நேரத்தில் சில பேர் இப்போ என்ன கேட்குறாங்க தெரியுமா, எங்ககிட்டெல்லாம் மாமியார் இருக்காங்களா, எங்கள் பொண்ணை கொடுக்கணுன்னா மாமியார் இருக்கக்கூடாதுன்னே போடுறாங்க சட்டம். நாங்கள் எங்கே போய் தேடுறது அப்படிப்பட்டது? மாமியார் இருக்கிறாங்களா, மாமியார் இருந்தால் எப்படி? இன்றைக்கி நிறைய பேர் அவங்க கொடுக்க ரெஸ்யூம்லேயே கட்டுறாங்க மாமியார் இல்லாத குடும்பமாக பாருங்கள். இன்னும் சில பேர் ஒத்த பிள்ளையாக இருந்தால் பாருங்கள், ஒத்த மகனாக இருந்தால் பாருங்கள். அதுக்கப்புறம் சந்ததியே இல்லாமல் போகுது. ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு வச்சுருக்கவங்களாம் பாருங்கள், சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சான் அந்த உறவு முறைகளே அற்று போகக்கூடிய காலத்தில் நாம் இருக்கோம். அப்போல்லாம் சித்தப்பா மாருங்க நிறைய இருந்தாங்க, மாமா மாருங்க நிறைய இருந்தாங்க இல்லையா, உறவுகள் நிறைய இருந்துச்சு. இப்போ எல்லாம் உறவுகளே இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறோம். அப்போது இந்த மாமியார் மருமகளுக்குள்ளே ஒரு மனம் வரணும்னு சொன்னால் மருமகளும் கர்த்தருக்குள்ளே இருக்கணும், மாமியாரும் கர்த்தருக்குள்ளே இருக்கணும். ரெண்டு பேருமே யாருக்குள்ளே ஒருமனப்படணும், கர்த்தருக்குள்ளே ஓடணும். அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நம்முடைய வேதத்தில் இருக்குது. நம்ம எத்தனையோ முறை இதை நம்ம தியானித்து இருக்கிறோம். யார் அவங்க? ரூத்தும் நகோமி. ரூத்து அந்நிய தெய்வங்களை வணங்கினவள், நகோமி கர்த்தரை வணங்கினவள். அப்போ கர்த்தரை வணங்கின நகோமி ரூத்துக்கு முன்பதாக கர்த்தருக்குள்ளே ஒருமனப்பட்டு கர்த்தருக்குள்ளே அந்த பிள்ளையை நடத்தினதுனால அந்த பிள்ளை கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மாமியாருக்கு நல்ல பணிவிடை, கடைசி வரையிலும் மாமியாருக்கு உறுதுணையாக இருந்த ஒரு நல்ல மருமகளாய், உன் தெய்வம் தான் என்னுடைய தெய்வம்மா, ஏன்னா அந்த தெய்வம் தான் உங்களை எனக்கு ஒரு அம்மாவாக கொடுத்துருக்கு, எனக்கு மாமியாராக கொடுக்கல. எப்படி கொடுத்துருக்கு? என் வீட்டில் கூட நான் இப்படி இருந்ததில்லை. சில பேருடைய சாட்சிகள் இருக்கிறது, என் வீட்டில் கூட நான் இப்படி சந்தோஷமாக இருந்ததில்லை, என் வீட்டில் கூட நான் இப்படி சுகமாக இருந்ததில்லை, என் வீட்டில் கூட நான் இப்படி ஆசீர்வாதமாக இருந்ததில்லை, ஆனால் என் மாமியார் எனக்கு எல்லாமே எனக்கு அம்மாவை விட மேலே இருக்காங்கன்னு சொல்கிறக்கூடிய சாட்சிகளும் இருக்கிறது. ஆனால் சில பேர் அதற்கு நேர் மாறாக நடக்கக்கூடிய காட்சிகளும் இருக்கிறது. அப்போது ரெண்டு பேருமே, அப்போ முதலாவது நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பெண் வருகிறாள் என்று சொன்னால், ஒரு பெண்ணை எடுக்கிறோன்னு சொன்னால் அவள் எல்லா விதமான அங்கே இருக்கக்கூடிய ஒழுங்கு, அங்கே வளர்ந்த விதம் வேறு மாதிரி இருக்கும், சில நேரத்தில் சாப்பாடே வேறு மாதிரி இருக்கும், அவங்க ட்ரெஸ் கோடு வேறு மாதிரி இருக்கும், சில நேரத்தில் பேச்சுகள் கூட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், சமையல் வகைங்க வேறு மாதிரி இருக்கும், பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும். அப்போ இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி உள்ளே வரும்பொழுது வந்த உடனே மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போது நகோமி அம்மா ரூத்தை பெண் எடுத்தாள். நகோமி இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவள், ரூத் மோவாப் தேசத்தை சேர்ந்தவள். தேசமே வேறு, பாஷை வேறு, வழக்கங்கள் வேறு, அவருடைய தெய்வங்கள் வேறு, எல்லாமே வேறு. அப்படி வேறு ஒரு இடத்துலேருந்து நம்ம கொண்டு வரும் பொழுது இப்போது நம்முடைய குடும்பத்திற்கு தகுந்தாற் போல அந்த மருமகள் மாறணும்னு சொன்னால் அதற்கு முழு காரணமாய் மாமியார் செயல்படணும். எப்படி? இடுப்பு கொத்து சாவி எடுத்து இடுப்பில் சொருகிட்டு நான் சொல்கிறது தான் கேட்கணும், இந்த பாய்ச்சாலாம் இப்போ யாருக்கிட்டேயும் நடக்காது. ஏன்னா நான் அது கண் எதிரில் பார்த்துருக்கேன். அந்த அம்மா அந்த பெண்ணுக்கு அது சொந்தனைங்க பார்த்தா சொந்த அத்தை மகனை தான் கட்டி கொடுத்தாங்க. அவங்க இங்கே இருந்தாங்க, கல்யாணம் ஆகிட்டு இங்கே வேலைன்றதுனால இங்கே இருந்தாங்க, கணவனும் மனைவியும். இந்த அம்மா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க. நான் எத்தனையோ முறை நான் வீட்டுக்கு போயிருக்கேன்.
எப்போ பாரு சாவி பீரோவில் தான் அப்படியே தான் தொங்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அம்மா ஊர்லேருந்து வந்தோடனே முதல் வேலையாக பீரோவை பூட்டி சாவி எடுத்து இடுப்பில் சொருவிக்குவாங்க. எது இருந்தாலும் அவங்களை கேட்டு தான் எடுக்கணும். எது ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட, ஒரு ஜாக்கெட் எடுக்கணும்னா கூட, ஒரு புடவை எடுக்கணும்னா கூட இந்த அம்மாவை கேட்டு தான். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, இப்படி பாருங்கள் பாஸ்டர் வந்தவொடனே. நான் சொன்னேன், போட்டோம், கொஞ்ச நாளைக்கு தானே இருக்க போகிறாங்க, ஒரு வாரம் 10 நாள் தானே, சரி கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்து அனுப்புங்க, வேறு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது, பரவாயில்ல வச்சுட்டு இருக்கட்டும், சரி அத்தை இது கொடுங்க அது கூட அதுக்கு இதுக்குன்னு கேட்டு என்ன செய்யுமா எடுத்துக்க, வேறு என்ன பண்ணுறது. அப்புறம் போனதுக்கப்புறம் நீ எப்படி, நாங்கள் பூட்டுறதே இல்லை பாஸ்டர், ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே எந்த விதமான இல்லை. ஆனால் இவங்களுக்கு என்ன, நான் மாமியார் மருமக அத்தையாக இருக்கிற வரலாம் வேறு. ஆனால் அதே அத்தை மாமியார் ஆகும்போது கதை வேறு, கேரக்டரே மாறுது. அத்தையாக இருக்கும்போது என் அண்ணன் பிள்ளை என் தம்பி பிள்ளைன்னு சேர்த்து பிடிச்சிக்கிறாங்க. அதே அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை தன் பிள்ளைக்கு மருமகளாக கொண்டு வரும்போது என்ன ஆகுது, மாமியார் வேஷம் வேறு மாதிரி ஆகுது. நம்ம சொந்தத்தில் எடுத்தாலும் சரி, அசலாக எடுத்தாலும் சரி, குடும்பம் சுகித்திருக்க வேண்டும் என்றால் முதலாவது நகோமி நடந்து கொண்டதை போல தேவனை நாம் வெளிப்படுத்தணும் அவங்களுக்கு. நகோமி கர்த்தருக்குள்ளே இருந்து கர்த்தருடைய சுபாவத்தை அந்த அம்மா வெளிப்படுத்தினதுனால அந்த மருமகள் என்ன சொல்கிறா, உன் தெய்வம் தான் என் தெய்வம். ஏன்னா இந்த சுபாவம் என் தெய்வத்துக்கிட்டலாம் இல்லை, அங்கே பாகுபாடு இருந்தது, அங்கே வேறு விதமான காரியங்கள் இருந்தது, அங்கே பழக்க வழக்கங்கள்லாம் வேறு மாதிரி இருந்தது, எங்களை அடிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருந்தது. நீங்கள் அப்படி இல்லை, உங்கள் தெய்வம் தானே. அதனால தான் அவன் சொல்கிறான், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய தேசம்தான் உன் வீடு தான் எனக்கு வீடு, என் தாய் வீடுன்னு அவன் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க, நீ போனா தாராளமாக போமா. ஆனால் அந்த பிள்ளைக்கு போகிறதுக்கு மனசே வரல. மூத்தவளுக்கு மனசு வந்துச்சு, ஓர்வா போயிட்டான். ஆனால் அழுதுட்டு தான் போனான். அவளும் கூட போனவன் கூட என்ன செய்துட்டு போனான், ஐயோ விட்டா போதுன்னு சொல்லிட்டு போகல, அழுதுட்டு தான் போனான். ஆனால் இவளோ அழுதால் விடாப்பிடியாய் பிடித்து கொண்டான். அதற்கு காரணம் 2 மருமகளும் இந்த மாமியாரை பிரியறதுக்கு அழுதாங்களே ஒழிய, ஐயோ ஒழிஞ்சு போச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்ன செய்யலை, நினைக்கவே இல்லை. அதற்கு காரணம் என்ன, நகோமி கர்த்தருக்குள் ஒருமனப்பட்டு மருமகளை நடத்தினது. அந்த மருமகளும் அதை பார்த்து கர்த்தருக்குள் அவளும் கடந்து வந்து மாமியாரோடு கூட உடன்பட்டு மாமியாரோடு கூட ஒருமனப்பட்டு மாமியார் சொன்னதை எல்லாம் செய்தான். நீங்கள் நல்லா வாசித்து பாருங்களேன், அது ஒரு 4 அதிகாரமாக 5 அதிகாரமாக தான் இருக்குது. வீட்டில் போயிட்டு நல்லா வாசித்து பாருங்களேன். வாசித்து பார்த்தா தெரியும் அந்த அம்மா என்னெல்லாம் சொன்னா. அந்த மாமியார் என்னெல்லாம், அவங்கள மாமியார்னு சொல்லவே கூடாது, அம்மான்னு தான் சொல்லணும். என்னெல்லாம் சொன்னாங்களோ அது அப்படியே அவன் நடக்கிறான். அப்படியே அந்த அம்மா சொல்கிறாங்க, உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ, உனக்கு நான் இத்தனைக்கும் பார்க்கும்போது அந்த நேரத்தில் மகன் இல்லை, மகனும் இல்லை. மகன் இருந்தால் கூட பரவாயில்ல, இன்றைக்கி மகன் இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, சில பேர் தூக்கி தெருவில் விட்டுறாங்க, வேண்டாம் நீயும் வேணாம் மகனும் வேணாம் பிள்ளையும் வேணாம் யாரும் வேணாம் போங்க அப்படின்னுறாங்க. ஆனால் இந்த மாமியாரை நாம் பார்க்கும் பொழுது மகன் இல்லாத சூழ்நிலையில், அதே போல் மருமகளும் கூட மகன் இருக்கும்போதே மாமியாரை தப்பாக பேசிக்கிட்டு தப்பாக நடந்துக்கிட்டு தப்பாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்காங்க. ஆனால் அங்கே பாருங்கள், மகன் இல்லை, புருஷன் இல்லை, புருஷன் இல்லாத பொழுதும் கூட தான் வீட்டுக்கு போக அவ நினைக்கவே இல்லை, தான் வீட்டுக்கு போகிறதுக்கு நினைக்கல. காரணம் என்ன, எல்லாத்துக்கும் காரணம் மாமியாருடைய கர்த்தருக்குள் அவள் ஒருமனப்பட்டு இருந்தது தான். அப்போ நாம் பெரியவர்கள் நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளே ஒருமனப்பட்டிருக்கிறோமோ அதே போல தான் பிள்ளைகள், அதுவும் நம்முடைய பிள்ளை தானே, மருமகள் என்று தானே சொல்லப்படுகிறது. அதை மருமகளாக பார்க்காம மகளாய் பார்த்து அதை அனைத்து கர்த்தருக்குள் ஒருமனப்பட்டு அணைத்து கொள்ளும் பொழுது அதுவும் கர்த்தருக்குள் மாறி மாமியாரை என்ன செய்து மாமியாராக இல்லை அம்மாவாக அணைத்து கொள்கிறது. இது நடக்கணும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடுகளில். இந்த உலகத்தின்படி இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது நம்ம பிள்ளை, அவங்க பிள்ளை நம்ம சொல்லவே கூடாது. கர்த்தரும் நாளைக்கு கணக்கு கேட்பார். ஏற்கனவே மருமகளுங்க இருந்தாலும் சரி, இனிமேல் மருமகளுங்க வரப்போகிறவங்களா இருந்தாலும் சரி, அதை அப்படி தான் நாம் எடுத்துக்கொள்ளணும். அதே போல் மருமகள்களும் அப்படித்தான். ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா வசனம் சொல்லுது, உன் தாய் வீட்டை என்ன செய், மறந்துரு. ஆனால் தாய் வீட்டை ஞாபகப்படுத்தாத அளவுக்கு மாமியாரும் இருக்கணும், புருஷனும் இருக்கணும்.
நம்முடைய நடக்கைகள் கர்த்தருக்குள்ளே இருக்கணும். கர்த்தருக்குள்ளே ஒருமனப்பட்டு இருந்தால்தான் இது சாத்தியம். நம்ம உலக பிரகாரமாக அவங்க எப்படி சொல்கிறாங்க, இவங்க அப்படி சொல்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஆரம்பத்திலே என்ன செய் மாமியாருக்கு சில மாமியார்கள் ஆலோசனை கொடுப்பாங்க. ஆரம்பத்திலே என்ன செய், மருமகளை இழுத்து பிடிச்சி வச்சுக்க, இல்லைன்னா தலை மேலே ஏறிடும். மாமியாருக்கு இந்த ஆலோசனை இருக்கிற அதே மாமியார் மருமகளுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஜாக்கிரதை, மாமியார்னு சொல்லிட்டு ரொம்ப இடம் கொடுத்துடாது, தலைக்கு மேலே ஏறிடுவா. ஆரம்பத்தில் எப்படி இரு, புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கோ. இங்கே ஒன்று அங்கே ஒன்று, இப்படி மாறி மாறி சொல்லி 2 பேரையும் உசு பேத்துக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க, 2 பேருமே. அப்போது அந்த ஆலோசனைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. தேவன் என்ன சொல்லுகிறார், நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்து இந்த பிள்ளை எப்படி நடத்தலாம், கர்த்தருக்குள்ளே இருந்து இவங்களை எப்படி நம்ம நடத்தலாம். அது பெரியவங்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் இந்த ஒரு மனம் நமக்கு வேண்டும். கர்த்தருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மனம் மாமியாருக்கும் இருக்கணும், மருமகளுக்கும் இருக்கணும். கர்த்தருக்குள்ளே ஒரு மனப்பட்டு இவங்க 2 பேரும் எப்படி இருக்கணும், தாய் மகளை போல ஒரு மனதோடு கூட செயல்படணும். ஆனால் மாமியார்னு அந்த ஸ்தானத்தை நம்ம நினச்சிட்டோம்மா, நமக்குள்ளே சில எதிர்பார்ப்புகள் இருக்கணும். மருமகனா எனக்கு இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும். பெண்ணுக்கிட்ட எதிர்பார்க்குமா அப்படி? இப்போ பெண்ணு ஒரு உதாரணத்துக்கு பெண்ணுக்கிட்ட, ஏம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க, உனக்கு வேறு வேலை இல்லை, நீ எடுத்து குடின்னு சொன்னால் என்ன செய்வோம் நாம்? அவ்வளோதான், அது பொண்ணு. அதே மருமக அப்படி சொல்ல முடியுமா? சொன்னால் என்ன, ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிடும். நேற்று ஜப்பானில் நிலநடுக்கம் வந்துச்சு, 2 விதமான நிலநடுக்கம். அந்த மாதிரி பெரிய பூகம்பமே வெடிச்சிடும். அப்படியா சொல்கிற, வரட்டும், இன்றைக்கி 1 2 நான் பார்த்துறேன், ஏன் புருஷன் வரட்டும், இல்லைன்னா மகன் வரட்டும், ஏதோ ஒன்று சொல்லி ஒரு பெரிய பூதகரமான காரியத்தை நாம் உருவாக்கி விடுவோம். இன்றைக்கி இப்படியெல்லாம் நடக்கிறது, இப்படியெல்லாம் குடும்பங்களுக்குள்ளே நடக்கிறதுனால தான் இன்றைக்கு கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸுங்க நிறைய மலிஞ்சு போயிருக்கு. இந்த டைவர்ஸ் கேஸ் எடுக்கிற சில வக்கீல்களில் சொல்கிறத பார்த்தா வேடிக்கையாக இருக்குது. இதற்கெல்லாமே காரணம் பிள்ளைங்க இல்லை, பெரியவங்க தான் காரணம். ஒன்று மகளுடைய தாய், இன்னொன்று மகனுடைய தாய். இந்த 2 தாய்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தி முட்டி இது. அவங்களே சொல்கிறாங்க, இதில் ஆண்கள் பலிக்காட ஆகிறாங்க இந்த பெண்களுடைய பிரச்சனைகளினாலே. இதை சொல்கிறது ஆண் இல்லை, ஒரு பெண் வக்கீலே சொல்கிறாங்க. பிரபலமான ஒரு பெண் வக்கீல் ஸ்டேட்மெண்ட் ஓப்பனாக கொடுத்தாங்க. இதற்கு காரணம் இன்னொரு பெண் வக்கீல் சொல்கிறாங்க, துக்கத்தோடு சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் எப்போ திருந்துவாங்கன்னு தெரியலை. அரவணைத்து நடத்தி கொண்டு போக வேண்டிய பெரியவர்களே என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள் இப்படி அப்படி இருந்தாலும் இவங்க தான் என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லி சரியான முறைப்படி நடத்தணும். இவங்களே என்ன செய்கிறாங்க, அதை சின்னதை பெருசுப்படுத்தி கோர்ட்டு வந்து நிற்கிறாங்க. அங்கே பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இல்லை, 2 சம்பந்திகளுக்குள்ளே 2 மாமியார்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அங்கே இவங்களை பிரிக்கக்கூடிய காரணியாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. இது நான் சொல்லலை, நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தது, பேப்பரில் வந்ததை நான் சொல்கிறேன். வெளிப்படையாக அவங்க பேசினதை சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கூட அந்த வீடியோ கிளிப்புங்களை நான் அனுப்பி வைக்கிறேன், பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு தெரியும். ஆனால் நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது, நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, உலகத்தார் அல்ல, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொல்லுது வேதம். மாமியார்னா நகோமியை மாதிரி, மருமகள்னா ரூத்தை மாதிரி. நிறைய மாமியார் மருமகள் சண்டை நம்ம வேதத்தில் இருந்ததை பார்த்துருக்கீங்க. எத்தனையோ பாத்திரங்கள் இருந்துச்சே, மாமியார் மருமகள் சண்டை வந்திருக்கிறத பார்த்துருக்கீங்க. ஆபிரகாம் சாராளுக்கு மாமியார் இல்லையா? சாராளுக்கு மாமியார் இல்லை, இருந்திருப்பாங்களா இல்லையா? ரெபேக்காலுக்கும் லேயாளுக்கெல்லாம் மாமியார் இல்லை, இருந்தாங்களா இல்லையா? எல்லாருக்கும் இருந்திருக்காங்க. ஆனால் யாருமே அப்படி சண்டை போட்ட மாதிரி ஒன்றும் தெரியல. இந்த நகோமி ரூத்தை குறித்து விசேஷமாக அவங்க இருந்ததுனால, கர்த்தருக்குள்ளே அவங்க விசேஷமாக இருந்ததுனால விசேஷமாக அவர்களை குறித்து ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க. இப்போ நம்மளை குறித்து ஒரு புத்தகம் எழுதுனா என்ன எழுதுவாங்க? உதாரணத்துக்கு ஜெயந்தி சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நம்மளை குறித்து ஒரு புத்தகம் எழுதுனா என்ன எழுதுவாங்க?
நற்சாட்சியாக இருக்குமா அது? அப்போது நம்முடைய குடும்பங்கள் சீர்கெட்டு போகக்கூடாது என்று சொன்னால் நாம் ஒரு மனதோடு கூட கர்த்தர் விரும்புகிறபடி அந்த ஒரு மனதோடு கூட நாம் என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். இப்போ நீங்கள் மாமியாராக இருந்தாலும் சரி, இல்லை மாமியார் ஆக போகிறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் மருமகளாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இனிமேல் மருமகள் ஆக போகிறவங்களா இருந்தாலும் சரி, இது நேரடியாக இருக்கிறவங்களும் ஆன்லைனில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே சொல்வது, கர்த்தர் சொல்வது அதுதான், ஒரு மனதோடு கூட செயல்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒரு மனதோடு கூட செயல்பட வேண்டும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்க தாத்தா பாட்டி முக்கியமான கேரக்டர். இந்த தாத்தா பாட்டி கூட எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்வார், மக பெற்றது மருந்து கூட உதவாதுன்னுவார். மகன் பெற்றதை வசதி பேசுவார். அவங்களுக்கு அப்படி இருந்தது, அப்படி சில விஷயங்கள் இருந்தது, அதனால் அவர் சொன்னார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அப்படி இருக்கக்கூடாது. மகன் பெற்றதாக இருந்தாலும் மக பெற்றதாக இருந்தாலும் எல்லாத்தையும் எப்படி தான் பார்க்கணும்? கர்த்தருடைய பிள்ளையாக தான் பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளையாக தான் பார்க்கணும். ரெண்டுமே கர்த்தருடைய பிள்ளை தான். ரெண்டுமே கர்த்தர் எனக்கு கொடுத்தது தான். ரெண்டுமே. அதாவது இப்போ எங்கள் அம்மா இறந்தப்போ எல்லாரும் அழுதாங்க, பிள்ளைகள் எல்லாம், பேர பிள்ளைகள் எல்லாம் அழுதாங்க. ஆனால் ஒரு பேர பிள்ளை ரொம்ப அழுதான் பாருங்க. ஏன்னா கடைசி நாட்களில் அவங்க ரொம்ப பார்த்தாங்க. கடைசி நாட்களில் அவங்க அந்த பேர பிள்ளையை தான் ரொம்ப பக்கத்தில் இருந்து ரொம்ப பார்த்தாங்க. நாங்கள் கூட எவ்வளோ சொல்லியிருக்கேன், எங்களுக்கு கூட இப்படி பார்த்துருக்க மாட்டோமா, இந்த பேர பிள்ளை மேலே உங்களுக்கு ரொம்ப அலாதி பிரியம் போல இருக்குது. ஆனால் அவங்க சொல்லிட்டு தான் செய்தாங்க. கல்யாணம் ஆகிட்டு அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போ என்கிட்ட இங்கே இருக்கும்போது சொன்னாங்க, எப்போ என்னை கொண்டு போயிட்டு அங்கே விடு, அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரல நான் அங்கே இருந்துட்டு வரேன்னு விசுவாசத்தோடு தான் கடந்து போனாங்க. நான் போய் அங்கே ஜெபம் பண்ணால் கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசம். அதன்படியே போயிட்டு அங்கே இருந்தாங்க, ஜெபிச்சாங்க. அந்த பிள்ளையை கொண்டு போயிட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு காட்டி கொண்டு எல்லாம் செய்து பிள்ளையும் பிறந்தது. அந்த பிள்ளை தான் அழுதான் அதிகம். இப்போவும் எனக்கு அப்பப்போ மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் தெரியல, கல்லறையில் விட்டுட்டு வந்துட்டேன்ல பெரியப்பா, சீக்கிரமாக போயிட்டு கூப்பிட்டு வரலாம், வாங்க வாங்கன்னு இப்போவும் கூட மெசேஜ் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கான். ஏன் நீங்கள் போனீங்க இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவன் கதறினான். இப்போ ஏன் சொல்ல வரேன்னா, தாத்தா பாட்டி கேரக்டர் குடும்பத்தில் ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு பாதுகாப்பை குடும்பத்தில், ஒரு பாதுகாப்பாய் மகன், மருமகள், மகள், மருமகள், பேர பிள்ளைகளுக்கு அவங்க எப்படி இருக்கணும்? ஜெபத்திலே ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர்களாய், ஒரு அரணாய் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு பார்ஷியாலிட்டி பார்த்துக்கிட்டு இது இப்படி அது அப்படி இது அப்படி அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, நாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் குறைவு இருக்குதா, அதை நிறைவாக்கிறதுக்கு நம்மளால் எப்படி ஜெபிக்க முடியுமோ அப்படி நாம் ஜெபிக்கணும். குறையை சொல்லி காட்டுறதுல இல்லை, அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு நாம் என்ன செய்யலாம்? கொடுத்து உதவ முடியலையா, கர்த்தர்கிட்ட சொன்னால் அவர் செய்வார். ஏன்னா எல்லா நேரத்துலையும் கொடுக்க முடியாது எல்லாராலும். பெரும்பாலும் தாத்தா பாட்டிங்க ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க, கையில் ஜாஸ்தி ஒன்றும் இருக்கா, அப்படியே பென்ஷன் வந்தாலும் கொஞ்சம் தான் வரும். ஒரு குடும்பத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அந்த பாட்டி அம்மா பென்ஷன் வாங்கினவொடனே எல்லாரும் வந்துடுறாங்க. பிள்ளைங்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க, நல்லா இல்லாமல் இல்லை, பிள்ளைங்களாம் வந்துடுறாங்க, மருமகளுங்களும் வந்துடுறாங்க, பேர பிள்ளைங்களும் வந்துடுறாங்க, எல்லாரும் வந்து பிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த பாட்டியே ஒரு வேளை உட்கார வச்சு சோறு போடுறதுக்கு யாரும் இல்லை. அந்த நேரத்துக்கு மாத்திரம், பென்ஷன் வர நேரத்துக்கு மாத்திரம் வர்றாங்க, பிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? மகன் பாசம், மக பாசம், பேர பிள்ளைங்க பாசத்தில் ஷேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்க துணியை அவங்க தான் துவைச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துலேருந்து அவங்க சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு, எப்பயாவது யாராவது கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி, யாரும் உரிமையோடு வந்து என்கிட்ட இருந்து என்கிட்ட சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. இப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா அவங்கள நாம் கவனிக்க வேண்டிய விதம், பெரியவங்க நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள நாம் அதிகமான கனத்துக்குரியவர்களாய் அவங்கள நாம் என்ன செய்யணும்? மரியாதை கொடுத்து முதல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. அவங்க வயசாகிட்டா அதிகமாக எதிர்பார்க்கறது சாப்பாட்டை உடைய மரியாதை கொடுக்குறாங்களான்றது தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் வயசாகிட்டா சின்ன பிள்ளைக்கு கொடுக்குற மரியாதை கூட சில நேரத்தில் சில பேர் பெரியவங்களுக்கு கொடுக்கறதில்ல. அம்மான்னு கூப்பிடுற இடத்துல கிளவின்னு வாங்க, இங்கே ரொம்ப ஈஸியாக போச்சு, ஏ புட்டி அப்படின்னுறாங்க.
அதாவது அந்த அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று நமக்கு தெரிவதில்லை. எப்பவுமே அப்பா கிட்ட பிள்ளைங்கள் கையேந்தி இருப்பாங்க. கையேந்திரத்தினா பிச்சை எடுக்கிறது இல்லை, வேணும் அப்படின்னு உரிமையோடு கேட்டிருப்பாங்க. அதே உரிமையோடு வயசானதுக்கப்புறம் தாத்தா வாழ்ந்ததுக்கப்புறம் அப்பா பிள்ளைகிட்டையோ என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. கையை அப்படி நீட்டவும் சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்பவும் மாட்டாங்க. அப்போ பிள்ளைகள் தான் என்ன செய்யணும், அவங்களுடைய தேவையை அறிந்து அவர்களோடு கூட உடன்பட்டு பேசி ஒருமனப்பட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். அப்போது குடும்பத்திலே ஒவ்வொரு கேரக்டர் நமக்கு இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு கேரக்டரும் நாம் தேவனோடு கூட ஒருமனப்பட்டு குடும்பத்து உள்ளவர்களோடும் கூட ஒருமனப்பட்டு நாம் செய்ய வேண்டியதை செய்யணும். சில பிள்ளைகள் போட்டி போடுவாங்க. ஒரு குடும்பத்தில் நடந்தது, அப்பா அம்மா ரிட்டையர்ட் ஆனாங்க, பிள்ளைங்கள்லாம் நல்ல நிலைமையில் தான் இருந்தாங்க, நல்ல ஹைஃபையாக தான் இருந்தாங்க, ஒரு குறையும் இல்லை. ரிட்டையர்ட் ஆனாங்க. ரிட்டையர்ட் ஆகக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருத்தன்னு சொல்கிறாங்க அவங்க அது வரலாம் அவங்க பிரிஞ்சதே கிடையாது, அவங்க படுக்க கூட பிரிஞ்சது கிடையாது, எந்த சூழ்நிலையில் அவங்க பிரிஞ்சதே கிடையாது, சாவர வரல அவங்க படுக்கைகள் கூட பிரிஞ்சது கிடையாது. ஆனால் பிள்ளைங்க என்ன தெரியுமா நினச்சாங்க, ஒரு பிள்ளை சொல்லுது அம்மாவை நான் வச்சுக்கிறேன், இன்னொரு பிள்ளை சொல்லுது அப்பாவை நான் வச்சுக்கிறேன், ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்க்குறேன்னு ஒரு பிள்ளையும் சொல்லலை. இத்தனைக்கும் பார்த்தா அவங்க வீடு வாசலெல்லாம் கட்டி அவங்க பேரில் தான் இருக்குது, அவங்க பேரில் தான் இருக்குது. ஆனால் பிள்ளைங்க உடனே பங்கு போட நினைக்கிறாங்க, அப்பாவை நீ பார்த்துக்க, அப்பா பிரிக்க நினைக்கிறாங்க. இந்த பிரிவினை சத்ருவினுடைய கிரியை, அதை செய்யவே கூடாது. அவங்க இருக்கிற வரலும் அவங்கள எப்படி வச்சுக்கணும், அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி தான். அவங்க சேர்ந்து இருந்து தானே குடும்பத்தை நடத்தினாங்க, சேர்ந்து இருந்து தானே பிள்ளைகளை வளர்த்தாங்க, சேர்ந்து இருந்து தானே திருமணங்களை நடத்தினாங்க, சேர்ந்து இருந்து தானே வீட்டை கட்டினாங்க, சேர்ந்து இருந்து தானே எல்லா காரியத்தையும் அவங்க செய்தாங்க. அதே போல் அவங்களுக்கு கடைசி வரையிலும் அவர்களை சேர்த்து வைத்தே பார்க்க வேண்டும். இன்னும் சில குடும்பங்களில் பார்க்குறேன், ஒரு மாதம் நீ இங்கே இரு, ஒரு மாதம் அங்கே இரு, ஒரு மாதம் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அது தெருவாக பிச்சை எடுக்காத குறை தான். இன்னும் சில பிள்ளைங்க சொத்து இருக்குன்றதுக்காக வச்சுருக்காங்க. சரி, அதனால தான் நிறைய பேருக்கு நான் சொல்கிறது, ஆலோசனை கொடுக்கறது, நீங்கள் சாவர வரல உங்கள் சொத்தை என்ன செய்யுங்க, உங்கள் பேர்லேயே வைங்க, எக்காரணத்தை கொண்டு அந்த பிள்ளைங்க பேரில் தனியாக எழுதிடாதீங்க, தெருவில் விட்டுருவாங்க. அப்படி எழுதி கொடுத்து தெருவில் விட்ட பிள்ளைகளையும் நம்ம பார்க்குறோம், பெற்றோர்களையும் பார்க்குறோம். நேற்று கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எழுதி கொடுத்தேன் தெருவில் விட்டாங்க, மறுபடியும் நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இப்போ சட்டம் மாறி போச்சு. ஏன்னா சொல்கிறாங்க, நீங்கள் எழுதி கொடுத்த பிள்ளைங்க பார்க்கலையா, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், மறுபடியும் அந்த சொத்தை வாங்கி கொடுத்துட்றேன்றாங்க. இன்றைக்கி சட்டங்கள் எல்லாம் ஏன் நான் கடுமையாக்கப்படும், இப்படி நல்லது தான் அப்படிப்பட்ட சட்டங்கள் வருவது. அப்போ தான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பொறுப்பு புத்தியாவது வரும். ஆனால் நமக்கு அது தேவையில்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தேவையில்லை. அந்த சட்டத்திட்டங்கள் நமக்கு என்ன ஆகக்கூடாது, எலிஜிபிள் ஆகக்கூடாது. நமக்கு நாம் நன்மையானதை நாம் செய்ய வேண்டும். ஒருமனப்படும் பொழுது அந்த முதிர் வயதில் உள்ளவர்களுக்கு, தாத்தா பாட்டிக்கோ இல்லை அப்பா அம்மாவோ முதிர் வயதாயிட்டா அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய கடமை. இதில் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும், ஒருமனப்பட்டவர்களாய் காணப்படும். இதில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஏன்னா முதல்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை, இப்போ பெண்களுக்கு என்ன இருக்குது, சம உரிமை சொத்துரிமை இருக்குது. ஆனால் கவனிக்கிறது மாத்திரம் ஆம்பளை தான் கவனிக்கணும், பையன் தான் கவனிக்கணுன்றாங்க. இவங்கள என்ன செய்வாங்க, ஐயோ மருமங்க வீட்டில் எப்படி இருக்கிறது, அது நல்லது இல்லைன்னு. ஆனால் சொத்து உரிமை மாத்திரம் இப்போ கொடுக்குற சம உரிமை கேட்குறவங்க எல்லாத்திலுமே சம உரிமையை எடுத்துக்கொள்ளணும், எல்லாத்தையுமே சம உரிமை எடுத்துக்கொள்ளணும். நமக்கு உலகம் சொல்லுதோ இல்லையோ, வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது, உலகத்தின் சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுகிறது, அது நமக்கு அப்ளிகபிளோ இல்லையோ, அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஆனால் அதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும், உலகத்தின்படி நாம் அதை கடைப்பிடிக்கவும் வேணும். ஆனால் அதை விட மேன்மையானதை நமக்கு வேதம் சொல்லும் பொழுது சட்டத்திட்டங்கள் நீ இதை கண்டிப்பாக கை கொண்டு தான் ஆகணும்னு நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. காரணம், ஆல்ரெடி நமக்கு எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யாரை எப்படி கனம் பண்ண வேண்டும், யார் யாரை எப்படி நடத்த வேண்டும்,
முதிர் வயதானவங்களை எப்படி நடத்தணும், சிறு பிள்ளைகளை எப்படி நடத்தணும், வாலிபர்கள் எப்படி நடத்தணும், கன்னிகைகளை எப்படி நடத்தணும், கணவனை எப்படி நடத்தணும், மனைவி எப்படி நடத்தணும், மாமியார் எப்படி நடத்தணும், மருமகளை எப்படி நடத்தணும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் மருமகனுக்கும் மாமனாருக்கும் பிரச்சனை வந்துச்சு. அது யார்? அது எந்த மருமக மாமனார்? யாக்கோபும் மாமனார் பேர் என்ன? லோத் இல்லை, லாபான். அதுக்கு காரணம் மருமகன் இல்லை, மாமனார் ரொம்ப ஏமாத்துக்காரராக இருந்தார். ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சால் வேற ஒரு பொண்ணை கொடுத்துட்டாரு. சொந்த மாமா தான், தாய் மாமா. அவனுக்கு கோவம் வருது. அடுத்த நாள் பார்க்கும்போது நான் நேசித்தவள் இல்லைன்னு. சரி, அதனால் என்ன, இன்னொரு 7 வருஷம் செய், அதையும் இன்னொருத்தையும் அவனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு ரெண்டுத்தையும். ஏன்னா மருமகனை பற்றி மாமனார் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தார். இவன் இருக்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதம். அதே போல் அவன் கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஏமாத்திடலான்னு நினச்சார். ஆனால் கர்த்தர் விடலைங்க. நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது நாம் யார் நம்ம ஏமாற்ற நினைத்தாலும், அது தாய் மாமன் ஏமாற்ற நினைத்தாலும், தந்தை மாமன் ஏமாற்ற யார் நினைத்தாலும் கர்த்தர் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார். கடைசியில் நம்ம பார்க்குறோம், இவன் எந்த அளவுக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றி மாற்றி வஞ்சித்தான். கர்த்தர் 10 மடங்கு என்ன செய்துட்டாரு, யாக்கோபுக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு கிளம்பணுன்னு சொல்லிட்டாரு. கிளம்பி அவன் வந்துட்டான். அது தெரிஞ்சுட்டு பின்னாலே போகிறார். ஐயோ, பையன்களுக்கெல்லாம், தாய் மாமன் பையன்களுக்கு, மச்சான்களுக்கெல்லாம் என்ன வந்துச்சு, எல்லாம் எங்கள் அப்பாது, எல்லாம் எங்கள் அப்பாது. ஆனால் அவன் உழைப்பு அங்கே என்ன செய்யலை, யாரும் நினைக்கல. இரவு பகலாக அவன் உழைத்த உழைப்பு, சம்பளமே இல்லாமல் வேலை செஞ்சான் 14 வருஷம். யாருக்காக? பெண்களுக்காக. ஒரு பெண்ணுக்காக 7 வருஷம் விருப்பப்பட்டு செஞ்சான், இன்னொரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் தான் செஞ்சான். 14 வருஷமும் உறிஞ்சிக்கிட்டாரு, ஒன்றும் கொடுக்கல. அதுக்கப்புறமா தான் சம்பளம் போட்டு கொடுக்குறார். அதுலேயும் கூட மாற்றி மாற்றி பண்ணார். அது எல்லாம் கர்த்தர் கவனித்தார். எல்லாத்தையும் எடுத்து நல்லதெல்லாம் எடுத்து யாக்கோபுக்கு கொடுத்துட்டு கிளம்பி நிட்டார். கிளம்பி வந்துட்டார். பின்னாலேயே விரட்டிட்டு போனாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்துட்டார், மாமனார்கிட்ட ராத்திரியில், என் தாசனாகி யாக்கோபோடு கூட நீ, என் மகன் கூட நீ நன்மையை மட்டும்தான் பேச, தீமையானதுன்னா பேசினேன், உன் ஜோலியை முடிச்சிருவேன்னுட்டார். அதனால போனார். போயிட்டு பார்த்தாரு. அவரே சொல்லிட்டாரு. யாக்கோபுக்கும் கூட கோபம் வருது. அப்படி என்னை பின்தொடர்ந்து வர நான் என்ன செய்தேன்னு மாதிரி, இது எல்லாம் எனது தான், எனது தான், எனது தான், இந்த பிள்ளை எனது, இந்த பிள்ளை எனது, மகை எனது, எல்லாம் எனது தான். சரி, எல்லாம் உனது தான். ஆனாலும் உனக்கு தீங்கு செய்யாதபடிக்கு கர்த்தர் ராத்திரி என்னை கண்டிச்சிட்டார். நைட்டு என்ன பண்ணிட்டாரு, யாக்கோபோட கூட நன்மையை தவிர தீமை ஒன்றும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனால நான் போகிறேன், திரும்பி போகிறேன், ஒன்றும் செய்யாமல் போகிறேன். அப்போ அதற்கு காரணம் யார்? யாக்கோபு கர்த்தரோடு கூட ஒருமனப்பட்டிருந்ததுனால. நமக்கு யார் தீங்கு செய்ய நினைத்தாலும் நாம் கர்த்தரோடு கூட ஒருமனப்பட்டு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செவ்வையாய் செய்வோம் என்று சொன்னால், நம்ம சொந்தங்கள் யார் நம்ம ஏமாற்ற நினைத்தாலும் அதை, அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு ரெட்டிப்பாய் தேவன் திருப்பி கொடுத்து விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம சைடு எப்படி இருக்கணும்? எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் ஒரு குறை சொல்லாத அளவுக்கு நம்ம சைடு எல்லாம் கிளியராக இருக்கும். அவங்க சைடு, ஆப்போசிட் சைடு ஏதாவது இருந்துட்டு போட்டோம், அவங்க அப்படி செய்கிறாங்க, நாமளும் அப்படி செய்யக்கூடாது. நம்ம சைடு கிளியராக இருக்கணும். கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், மாமியாராக இருந்தாலும், மருமகளாக இருந்தாலும், தாத்தா பாட்டியாக இருந்தாலும், பேர பிள்ளைகளாக இருந்தாலும், நம்ம சைடு எப்படி இருக்கணும்? கிளியராக இருக்கணும். கர்த்தர் அதை பார்ப்பார், நமக்கு வேண்டியதை அவர் செய்வார். அப்போது தேவனோடு கூட நாம் ஒருமனப்பட்டு, நம்முடைய இருதயத்தோடு கூட நாம் ஒருமனப்பட்டு, குடும்பத்திலே நாம் ஒருமனப்பட்டு, கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு ஒருமனப்பட்டு, பெற்றோர் பிள்ளைகளோடு, பிள்ளைகள் பெற்றோரோடு கூட ஒருமனப்பட்டு, மாமியார் மருமகளோடு, மருமகள் மாமியாரோடு கூட ஒருமனப்பட்டு, தாத்தா பாட்டிகள் அவர்களோடு கூட நாம் ஒருமனப்பட்டு, உறவுகள் எல்லா இடத்திலும் நாம் எவ்விதமாய், அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது ஊழியக்காரர், விசுவாசிகள், இதிலும் கூட. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உன்னை நடத்துகிறவர்கள் உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவரானபடியினால் அவர்களுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லப்படுகிறது. வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். எபிரேயர் 13
இந்த ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். 17 13 17 வாசிங்க. எபிரேயர் 13 17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. யாரை குறித்து சொல்லப்படுது? ஊழியர்களை குறித்து, விசுவாசிகளை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. இந்த ஊழியர்கள் விசுவாசிகள், அந்த மெய்ப்பன் மந்தை என்று வரும் பொழுது அவங்க எப்படி இருக்கணுமா? அந்த விசுவாசிகள் எப்படி இருக்கணுமா? ஊழியக்காரனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணுமா? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஊழியக்காரனுக்கு விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். துக்கத்தோடே செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா. அப்போது எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்கள், உங்கள் தனிப்பட்ட காரியங்கள் அல்லது அந்தரங்க காரியங்கள் கூட ஊழியக்காரனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய நிலைமையை ஊழியக்காரன் அறிந்திருக்க வேண்டும். அவன் கேட்கும் பொழுது அதற்கு மறைக்கக்கூடாது. கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தி கேட்கும்பொழுது ஊழியக்காரனிடத்தில் என்ன செய்யக்கூடாது? மறைக்கக்கூடாது. உலகத்தில் சொல்லுவாங்க, யார்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க? ஒன்று டாக்டர்கிட்ட, இன்னொன்று. ஆனால் இப்போ வக்கீலுங்க தான் ரொம்ப பொய் சொல்லி கொடுக்குறாங்க. டாக்டர்கிட்டையும் கூட சில உண்மைகளை சொல்லக்கூடாது. நிறைய இருக்குது டாக்டர் பார்த்துங்கன்னு சொன்னால் அவர் பார்த்துருவார், பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்துருவார். பேஷண்ட்டை பார்க்குறாரா இல்லையோ, அக்கௌண்ட்டை பார்த்து மேய்ஞ்சிருவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவரிடத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஒரு மனதோடு அவங்களோடு கூட இருக்கணும். அவங்களோடு கூட ஒரு மனப்படணும். எந்த காரியத்தையும் அவங்ககிட்ட மறைக்கக்கூடாது. எந்த காரியத்தையும் மறைக்கக்கூடாது. ஏன்னா தேவன் வெளிப்படுத்தி காரியத்தை இப்படி இருக்குதான்னு கேட்கும்போது இல்லைன்னு நீங்கள் சொல்லும்பொழுது அப்போ கர்த்தர் சொன்னது என்ன பொய்யா? அப்போ கர்த்தாவே அவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னும் பொழுது அங்கே துக்கத்தை உண்டாக்கும். அப்போ ஏன் ஊழியக்காரர்கிட்ட மறைக்கிறீங்கன்ற பொழுது அது துக்கத்தை உண்டு பண்ணும். வெளிப்படையாக பேசணும். ஒரு திருமணத்தை நடத்துனீங்கன்னா உங்களுடைய காரியம் என்ன எடுத்து வெளிப்படையாக எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொன்னால் வேணும்னு சொல்லுங்கள். எனக்கு வரதட்சணை வேணும் ஐயா, வரதட்சணை வேணும், பொண்ணு தான் வேணும்னா சொல்லுங்கள். நாங்கள் பார்க்க மாட்டோம், நீங்களே பார்த்துங்கன்னு சொல்லிவிடுவோம். பொன் பொருளோட பொண்ணு வந்தால் தான் நாங்கள் எடுத்துக்குவோன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துக்கங்க, நாங்கள் உண்மையை சொல்லுங்கள். ஆனால் அதை உள்ளே வச்சுக்கிட்டு நாங்கள் காட்டுற வரலாம் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு காட்டுனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போயிட்டு வேறு மாதிரி பேசும்போது அங்கே பிரச்சனைகள் உருவாகும். அப்போ இப்படி தான் என் நிலவரம், இப்படி தான் எனக்கு இப்படி தான் வேணும், என் மகனுக்கு இப்படி தான் வேணும், என் பிள்ளைக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஊழியக்காரர்கள் அதற்கேற்றார் போல் செயல்படுவார்கள். ஏன்னா பல தரப்பட்டவர்களை நாங்கள் பார்க்கிறோம், பல தரப்பட்ட சிந்தனை உள்ளவர்களை பார்க்குறோம். சில பேர் இருப்பாங்க, குடிகார பிள்ளையாக இருப்பான், பொண்ணு பார்க்க சொல்லுவாங்க. ஏமா அவன் திருந்தலைன்னு சொன்னால் அவள் வந்து திருத்துவாயா? அவள் என்ன, இவன் எக்ஸாம் பேப்பர், அவள் வந்து திருத்தத்துக்கு டீச்சரா? அதே நம்ம பிள்ளைய ஒரு குடிக்காரனுக்கு கட்டி கொடுப்போமா? நான் கேட்பேன், நான் உங்கள் பிள்ளைய அப்படி கொடுப்பீங்களா? அது எப்படியா கொடு? அப்போ மற்ற பிள்ளை மாத்திரம் என்ன இழிச்சவாயா? தப்பில்லை அது. இப்படிப்பட்ட காரியத்திலலாம் அங்கே தலை போடுறதே கிடையாது. நீங்களே பார்த்துக்கங்க, தலை போடுறதே கிடையாது. ஏன்னா நாம் செய்வதை சரியாய் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சில விஷயங்களை கேட்கும் பொழுது, ஆவியான உணர்த்தி கேட்கும்போது ஊழியக்காரர்களிடத்தில் பொய் சொல்லவே கூடாது. உங்களை நடத்துகிறவரிடத்தில் உண்மையை சொல்லணும். ஏன்னா அவங்க ஆத்மாக்களுக்காக என்ன செய்கிறாங்களா? உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறார்கள். கர்த்தாவே, எங்களுடைய ஜெபம்லாம் அதுதான், இரவும் பகலும் காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும், எந்த தீங்கும் இவர்களை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். சில பேருக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்பேன். அவங்க சொல்கிறாங்களே இல்லையோ கேட்பேன் நான். ஏன்னா கர்த்தர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஏன்னா தீமைகள், சத்ரு ஈஸியாக ஏதாவது ஒரு வழியில் கொண்டு போயிட்டு தீமைகளில் நம்மளை நடத்தி விடுவான், ஆத்மாக்களை கெடுத்து விடுவான். ஆகவே எந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் காண்பிக்கிறது. அப்போது விசுவாசிகளும் அதே போல் உண்மையாக இருக்கணும். மகன் எப்படி இருக்கான்னு அப்படி தான் இருக்காங்க, உண்மையை சொல்லணும். மகன் எப்படி இருக்கா, இப்படி தான் இருக்கா. அப்போ அதற்கேற்றாற்போல் நம்ம என்ன செய்யணும்? ஒருமனப்பட்டு நம்ம முதலாவது தவறான காரியம் இருக்குன்னா ஜெபிக்கணும். விசுவாசிகளும் ஊழியர்களும்
ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது தான் நான் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பேன். சில பேர் நான் பார்த்துருக்கேன், ஜெபிங்க, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைக்கு கல்யாணம், ஜெபிங்கன்னு. ஆனால் அது வேறு ஏதாவது காரியத்தில் இருக்கும். அப்போ கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது இப்படி இருக்குன்னு கேட்டால் மறைச்சிருப்பாங்க. ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்வாங்க. சில நேரத்தில் பிள்ளைக்கு விருப்பமே இருக்காது, கல்யாணம் பண்ணுற அந்த எண்ணமே இருக்காது, ஆனால் பெற்றோர் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒருமனப்படலைன்னு சொன்னால் சில விஷயங்கள் நடக்காது. அதே போல் சில பேர் திருமணமானவொடனே பிள்ளைக்காக ஜெபிங்கன்னுவாங்க, ஆனால் அவங்க வேறு பிளான் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் 2 வருஷம் வேணாம், 3 வருஷம் வேணாம், 4 வருஷம் வேணாம், அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்ல, இல்லைப்பா அவங்க விரும்பலையே, நான் கொடுக்க ரெடி, ஆனால் அவங்க விரும்பலையே. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ ஆண்டவரேன்னு கேட்பாரு. ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ண தான் வச்சுருவார். அவர் கொடுக்கும் போது நம்ம வாங்கலைன்னா, நம்ம வேறு பிளான் பண்ணால், அவர் கொடுக்கணும்னு நாம் கேட்கும் போது அவர் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்லிடுவார். கொடுக்காமல் இருக்க மாட்டார். கொடுக்கும் போது உதாசீனப்படுத்தினால் அதுக்கப்புறம் ஏங்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து. இதை தான் ஆவியானவர் தம்முடைய ஊழியர்களை கொண்டு சபையிலே அவ்விதமாய் அவர் நடத்துகிறார். அப்படி நடத்துகிறவங்களுக்கு நாம் எப்படி இருக்கணுமா? உண்மையாக இருக்கணும். கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே, ஒரு விசுவாசியை குறித்து ஒரு ஊழியக்காரன் துக்கத்தோடே நடத்தக்கூடாது, துக்கமாய் நினைக்கக்கூடாது. ஐயோ இவங்க இப்படி இருக்காங்களே, இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே. சில பேர் பின்னால் போய் பேசுவாங்க, பாஸ்டர் என்ன இப்படி பேசுகிறாரு, பாஸ்டர் என்ன அப்படி பேசுகிறாரு. 2 விசுவாசிங்க சேர்ந்துட்டா, 3 விசுவாசிங்க சேர்ந்துட்டா டாபிக் பாஸ்டரோட தலைப்பாக தான் இருக்கும், அவர் தலை தான் ஓடாங்க. பார்த்துருக்கீங்களா? பாஸ்டர் கேட்குறாரோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் கேட்குறார். ஜெபிக்கணும்னு கூப்பிடுவாங்க, ஆனால் அங்கே பாஸ்டர் தலை உருட்டுவாங்க. இப்படியும் கொஞ்சம் இப்படியும் 3 பேர் சேர்ந்துட்டாங்க, 4 பேர் சேர்ந்துட்டாங்க, அப்படியே புதுக்கி போய் வாலிபால் மாதிரி உருட்டுவாங்க. நீங்கள் உருட்டுனா என் தலை உருளாது, உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் மோசே தலையை அப்படி தான் சொந்த சகோதரி மீரியாமும் ஆரோனும் என்ன செய்தாங்க? உருட்டினாங்க. அவனுக்கு தான் தீர்க்க தரிசனம் இருக்கா, அவனை தான் கர்த்தர் அழிச்சிருக்காரா, நம்மளுக்கெல்லாம் இல்லையா, அவன் பாரு நம்மெல்லாம் எப்படி இருக்கோம், அவன் பாரு வேறு ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டான், உருட்டினாங்க. மோசைக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் பார்த்தார், வந்துட்டார், வாங்க 3 பேருன்னு கூப்பிட்டார். மோசைக்கு ஒன்று எதுக்கு கூப்பிட்றாருனே தெரியாது, கூப்பிட்டாங்க, போனாங்க. போனதுக்கப்புறம் தான் மோசைக்கு தெரியும் நம்ம தலையை இவங்க என்ன செய்திருக்காங்க, 6 போட்டு உருட்டி இருக்காங்க. உருட்டுறதுனால என்னாச்சு? கர்த்தருக்கு கோபம் வந்துடுச்சு. அதிகமாக உருட்டு மீரியாம் போல இருக்குது. அதனால தான் அந்த அம்மாவுக்கு என்ன கொடுத்துட்டாரு? வியாதியை கொடுத்துட்டார், குஷ்டரோகம். ஆனாலும் சகோதரியாச்சே மோசே கதறார், ஆண்டவரே வேண்டாம்ப்பா, இல்லைப்பா நீன்னு இல்லை, இனிமேல் யாரை குறித்து இவங்க என்ன செய்யக்கூடாது, நடத்துகிறவங்களை குறித்து, இனி பின் வரக்கூடிய சந்ததிகளும் என்ன செய்யக்கூடாது, நடத்துகிறவங்களை குறித்து பேசக்கூடாது. பேசினா என்ன உண்டாகும், என்னால் சிக்ஷை உண்டாகும் என்பதை ஒவ்வொரு மனுஷன் இல்லை, அதில் சம்மந்தப்பட்டவங்க இல்லை, கர்த்தர் சிக்ஷிக்கிறவராக இருக்க. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் தலையை உருட்டுனா அது ஊழியக்காரனுக்கு தெரியாமலே போனாலும் கூட கர்த்தர் சிக்ஷிக்கிறவராக இருக்கிறார். எப்போ? அவங்க மனம் திரும்பும் வரையில். மறுபடியும் அப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க செய்யவே கூடாது. அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் இனிமேல் பேசவே கூடாதுன்ற மாதிரி என்ன செய்கிறாரு, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பாளையத்திற்கு குஷ்டரோகத்தை கொடுத்து பாளையத்திற்கு புறம்பே 7 நாள் வச்சிடறார். உடனே குணமாக்கணும்னா முடியும், ஆனால் 7 நாள் வைக்கிறார். 7 நாளும் மற்றவங்க பார்க்கணும். எதனால் உண்டாச்சு குஷ்டரோகம், எதனால் மிரியாமுக்கு அவள் நல்ல தீர்க்கதரிசியாச்சே, நல்ல ஊழியக்காரியாச்சே, நல்ல பாடுவாளே, தம்பூர் எடுத்து நல்லா வாசிப்பாளே, எல்லாம் செய்வாளே, அவளுக்கே வந்துச்சு. நல்ல ஊழியக்காரி தான், நல்ல விசுவாசி தான், நல்ல தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க, நல்ல ஜெபிக்கிறவங்க தான், நல்ல பாடுறவங்க தான், நல்லா ஆராதிக்கிறவங்க தான், நல்லா டான்ஸ் கூட பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏன் வந்துச்சு? ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினாங்க. ஊழியக்காரனுக்கு விரோதமாக தப்பே இருந்தால் கூட பேசக்கூடாது. அப்படி தப்புன்னு சொல்லிட்டா நேராக போயிட்டு, ஐயா உங்களை பற்றி இப்படி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு என்ன செய்யணும்? நேராக சொல்லிடணும், இப்படிப்பட்டு உங்களை நான் கேள்விப்பட்டேன், உண்மையா ஐயா, ஏன் ஐயா ஏன் செய்தீங்கன்னு கூட கேட்கலாம், தப்பு இல்லை. அப்போ அங்கே என்ன நடந்ததுன்னு
அவங்க சொல்லுவாங்க. சிலது நாமளே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேச. இப்போது கர்த்தர் இடம் கொடுத்தார் யாருக்கு? அந்த தேசத்தில் அந்த பெண்ணை மனம் முடிப்பதற்கு கர்த்தரே இடம் கொடுத்தார். மோசே போய் வாண்டடாக போயிட்டு உன் பெண்ணை கூடன்னு கேட்கல. கர்த்தர் நடத்தின வழியில் அவர் நடந்தார். கர்த்தரோடு கூட அவர் ஒருமனப்பட்டார். கர்த்தர் அவருக்கு அந்த தேசத்து வேறு யாரும் அந்த நேரத்தில் கொலைக்காரனுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? கொலை பண்ணிட்டு தானே ஓடினாரு. ஆனால் அவன் அந்த தேசத்துல ஒரு ஆசாரியன் பெண்ணை தனக்கு கொடுக்குறான்னா அவன் அந்த கொலையை ஏன் பண்ணான்னு தான் புரிஞ்சுக்கிட்டார். தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக, எதிரிகளை துவம்சம் செய்வதற்காக அதை செய்தார் என்பதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய சொந்த ஜனத்து மேல் உள்ள பாசத்தினால், பிரியத்தினால் கர்த்தருக்காக அதை செய்தார் என்பதை அவர் உணர்ந்ததுனால தான் பெண்ணை இப்படிப்பட்டவனு கொடுத்தா நல்லா பார்த்துக்குவான்னு தைரியமாக கொடுத்தார் இல்லையா? அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை பார்க்குறார். அங்கே அந்நிய தேசத்து மனுஷன் கூட மோசையை தப்பு சொல்லலை. ஆனால் இந்த அம்மா கூட பிறந்தது என்ன சொல்லிடுச்சு? தப்பு சொல்லிடுச்சு. கூட பிறந்தவங்க சொன்னாலும் சரி, அல்லது விசுவாசிகள் சொன்னாலும் சரி, அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரியும்? அழைத்த, ஊழியத்தை கொடுத்த, ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிற கர்த்தருக்கு அது தெரியும். ஆகவே தயவு செய்து நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆன்லைனில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, என்னை பார்க்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, தவறுன்னு ஒன்று தெரியுதா, ஒன்று நேராக போயிட்டு கேட்டு ஒப்புரவாகுங்க. ஒருவேளை அவருக்கு கூட சில நேரத்தில் தவறுன்னு தெரியாமல் இருந்திருக்கும். போய் செல்லும்போது ஒருவேளை அவர் அதை உணர்ந்து ஆமாம்மா தெரியாமல் செஞ்சுட்டு ஏதோ ஒரு விஷயம் அங்கே வரும். அப்போ ஒப்புரவாயிடலாம், தேவனோடு கூட ஒப்புரவாயிடலாம். ஒரு ஒன் மைண்ட் வந்துடும். இல்லை யாரோ சொன்னதை நம்ம நினச்சி நம்ம மென்னுக்கிட்டே இருப்போம் வைங்களேன். சுவிங்காம் மாதிரி எவ்வளோ நாளைக்கு இருக்கும் சுவிங்காமில் அந்த டேஸ்ட்டு? ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? அதுக்கப்புறம் வெறும் ஜவ்வு தானே அது. ஜவ்வை மென்று என்ன பிரயோஜனம் இருக்குது? எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸசைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? எதனால் பிரயோஜனம் இருக்குதா? ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அதை என்ன செய்ய முடியும்? வாயிலே வச்சுருக்க முடியுமா? துப்புனா தான் நமக்கு ஆரோக்கியம். வாயிலே உள்ளே போனாலும் கெடுதல், வாயிலே வச்சுருந்தாலும் அது கெடுதல் தான். அப்போ சில விஷயங்களை நாம் தூரம் ஆக்கிடணும். கர்த்தர் உணர்த்தும் பொழுது அது தூரம் ஆக்கிட்டு சமாதானம் ஆயிடணும். ஒருத்தர் அப்படி தான் விரோதமாக பேசிட்டாங்களாம். என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஐயா நான் தெரிஞ்சுதான் பேசினேன், ஆனால் தெரியாமல் பேசின மாதிரி பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க அப்படின்னாங்க. சரி ஸ்தோத்திரம். நான் என்ன செய்ய முடியும்? அது உங்களுக்கு ஆச்சு, கர்த்தருக்காச்சு, எனக்கு தெரியாது இல்லையா? நீங்கள் பேசின கர்த்தர் உணர்த்துறாருன்னு சொன்னால் நீங்கள் ஒப்புரவாயிருங்க, முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். நீங்கள் எப்போ அதை தப்புன்னு சொல்லிட்டு ஒப்புரவாகிறீங்களோ அப்போயே கர்த்தர் அதை என்ன செய்கிறாரு? முடிச்சிடுறாரு. அப்போ மீரியாம் அதை அவள் ஒத்துக்கொண்டாலும் கூட மற்றவர்கள் அந்த பாளையத்தில் இருக்கிறவங்க, அந்த கடந்து வந்த புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம்னு சொல்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் யாரும் மோசைக்கு விரோதமாக அப்படி இருந்தும் கூட முறுமுறுத்தாங்களா இல்லையா? முறுமுறுத்தவங்க யாராவது கானானுக்குள்ளே போனாங்க? கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தவங்களும் நடத்தின ஊழியக்காரனாக மோசைக்கு விரோதமாக முறுத்துவங்க யாராவது கானானுக்குள்ளே போனாங்க? ஒருத்தரம் போல. இதெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து நாம் தினந்தோறும் நம்மை ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, எல்லா இடத்திலும் நமக்கு ஒரு மனம் தேவை. அப்படி நாம் எல்லா இடத்திலும் ஒருமனப்பட்டு நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் என்ன செய்வார்? பிதா என்ன செய்வாரா? என்ன செய்வார்? நம்ம என்ன காரியத்துக்காக ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்கிறோமோ அதை நமக்கு வாய்க்க செய்வார், உண்டாகும் என்று இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆகவே இந்த 5 நாட்கள் உபவாசத்திலும் அதை தியானித்திருக்கிறோம். அதை நமக்கு அவர் உணர்த்தி இருக்கிறார். 2 பேராவது தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொன்ன அந்த வார்த்தை, அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த 5 நாட்கள் எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்த இந்த ஒரு மனதிலே நான் முதலாவது எனக்குள்ளே என்னுடைய இருதயத்தில் உம்மோடு கூட நான் முதலாவது என் இருதயத்தோடு நான் ஒருமனப்படணும், இருமனமாய் நான் இருக்கக்கூடாது. அடுத்து உம்மோடு நான் ஒருமனப்படணும். அடுத்து கணவன் மனைவி ஒருமனப்படணும், மனைவி கணவன் ஒருமனப்படணும். அடுத்து பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர் ஒருமனப்படணும். அடுத்து மாமியார் மருமகள், மருமகள் மாமியார் ஒருமனப்படணும். அடுத்து தாத்தா பாட்டிகளோடு, முதியவர்களோடு கூட, வயதானவர்களோடு கூட நாம் என்ன செய்யணும்? ஒருமனப்பட்டு எல்லாருக்குள்ளும் நாம் அந்தந்த கேரக்டரில் நாம் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு வேதம் நாம் சொல்லுகிறதோ அதை நிறைவேற்றுவதற்கு நாம் கர்த்தருக்குள்ளே ஒருமனப்பட்டு நாம்
வாழ்ந்து அது கடைசியாக நம்ம பார்த்தது சபையில் ஊழியர்களோடு விசுவாசிகளோடு ஊழியர்கள் ஒருமனப்பட்டு. இப்போ நம்ம ஊழியர்கள் விசுவாசிகள் ஜெபிக்கிறோம், ஒருமனம் இல்லாமல் ஜெபிச்சோன்னு சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அப்போ ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஆகவே பிரியமானவர்களே, தனிப்பட்ட ஜீவியத்திலே, கணவன் மனைவியாய் குடும்ப ஜீவியத்திலே, அதோடு பெற்றோர்கள் பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய அந்த ஜீவியத்திலே, உறவுகளோடு மாமனார் மாமியார் தாத்தா பாட்டி இவங்களோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஜீவியத்திலே, அதுக்கப்புறம் சபையிலே விசுவாசிகள் ஊழியர்கள் என்ற அந்த ஐக்கியத்தில் நாம் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே ஒருமனப்பட்டு எல்லோரும் நாம் ஒரு மனதோடு கூட சேர்ந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நாம் எதை கேட்டாலும் தேவன் அதை நமக்கு உடனே வாய்க்கை செய்து கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த ஒரு மனதை கெடுக்கக்கூடிய பிசாசின் கிரியைகளுக்கு நாம் இடம் கொடாமல் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இந்த 5 நாட்கள் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாளை 2 நாட்கள் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்பதை நாம் பார்த்து அதனுடைய பிரதிபலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இன்றைக்கு நாம் முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். 2 நாட்கள் நமக்கு நிச்சயமாய் ஒரு பெரிய விடுதலையை ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவோம். ஆகவே நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் துதிக்கிறோம். உண்மையாக ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உண்மையாக மனசார ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இதெல்லாம் நமக்கு என்னென்ன கேரக்டர்னு உணர்த்தி இருக்கிறார். நம்ம யார், தனிப்பட்ட ஜீவியத்தில் நம்ம யார், எப்படி இருக்கணும், கர்த்தரோடு நம்ம எப்படி இருக்கணும், தனிப்பட்ட ஜீவன் நம்முடைய மனசில் 2 மனசாக இல்லாமல் எப்படி ஒரு மனதோடு இருக்கணும், அதெல்லாம் தியானிங்க. தியானித்து ஜெபிங்க. கணவனோடு ஒரு மனம் இருக்கா, மனைவியோடு ஒரு மனம் இருக்கா, பிள்ளைகளோடு ஒரு மனம் இருக்கா, பெற்றோரோடு கூட ஒரு மனம் இருக்கா, மாமியாரோடு ஒரு மனம் இருக்கா, மருமகளோடு ஒரு மனம் இருக்கா, தாத்தா பாட்டிகளோடு ஒரு மனம் இருக்கா, உறவுகளோடு ஒரு மனம் இருக்கா, ஊழியக்காரனோடு கூட ஒரு மனம் இருக்கா, எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னிறுத்தி நாம் ஒரு மனதோடு கூட நாம் ஜீவிக்கிறோமா என்பதை உணர்ந்து, ஒருவேளை எங்கெல்லாம் நம்ம தவறி இருக்கிறோமோ, யாரிடத்துலலாம் நமக்கு ஒரு மனம் இல்லையோ, யாரையெல்லாம் நம்ம குறை சொல்லி இருக்கிறோமோ, யாரையெல்லாம் நமக்கு எடுத்து பேசியிருக்கோமோ, யாரிடத்துலாம் நமக்கு சண்டைகள் இருக்கோ, யாரிடத்துலாம் நமக்கு சமாதானம் இல்லையோ, இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை எல்லாரோடு நான் நல்மனம் பொருந்தி ஒரு மனம் பொருந்தி ஏக சிந்தையோடு கூட நான் ஒருமனப்பட்டு உண்மையிலே நான் பலன் கொண்டு எனக்கென்று நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் இந்த நாமத்தை நான் குடும்பத்தோடு சபையிலே இப்படி வருகை மட்டும் மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யும். என்னை ஒப்பு கொடுக்க, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே, எமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி நிறைந்த இருதயத்தோட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உணர்த்தி கொடுத்த ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தைகளுக்காய் வசனங்களுக்காய் அப்பா சத்தியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 5 நாட்களும் அப்பா இந்த ஒரு மனதிலே நாங்கள் எவ்விதமாய் தேர வேண்டும் என்று சொல்லி, நீர் ஒரு மனதிலே நாங்கள் தேர வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு உணர்த்தி கொடுத்த ஒவ்வொரு விதமான உதாரணங்களுக்காகவும் ஒவ்வொரு விதமான கர்த்தாவே வார்த்தைகளுக்காகவும் வசனங்களுக்காகவும் இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு நீங்கள் என்னென்ன கேரக்டர்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அந்தந்த கேரக்டர்லாம் நாங்கள் உம்மோடு கூட ஒருமனப்பட்டு அந்த கேரக்டர்களோடு கூட நாங்கள் ஒருமனப்பட்டு எவ்விதமாக நாங்கள் ஆண்டவரே நீதியை நிறைவேற்ற வேண்டும், எப்படி சத்தியத்தை கை கொள்ள வேண்டும், எப்படி சத்தியத்தை கை கொண்டு அப்பா எங்களுக்கு எதிரடியாய் கடந்து வரக்கூடிய சத்துருவின் கிரைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு உணர்த்தி கொடுத்த இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 5 நாட்களும் நீர் எங்களுக்கு உணர்த்தி கொடுத்த இந்த சத்தியத்திற்காக நன்றி. இதில் நாங்கள் நிலைத்து நிற்க, இதில் நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் அப்பா மது சமூகத்திலே நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவனா இருந்தாலும் கூட நானும் கூட இந்த சத்தியத்திலே வளர்ந்து கனி கொடுப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. நானும் அப்பா இருமனமாய் இராமல் ஒரே மனமாய் செயல்பட அப்பா குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள்ளே, எங்களுக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே, உறவுகளுக்குள்ளே, நண்பர்களுக்குள்ளே, அப்பா தாய் தகப்பனுக்குள்ளே, அப்பா தாத்தா பாட்டிகள் என்று இப்படி வரக்கூடிய எல்லா உறவுகளுக்குள்ளும் ஆண்டவரே, அதே போல உமக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்குள்ள ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இந்த நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கும் கிருபை தாங்க. குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கு அந்த கிருபை தாங்க. அப்பா இங்கே கூடி வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா சபையில் உள்ள ஒவ்வொரு பெரியவர்கள், சிறியவர்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், கன்னிகைகள், முதிர் வயதானவர்கள், கணவன் மனைவியை உள்ளவர்கள், விதவைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே, அதே போல ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் இனிமேல் பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பத்தில் எல்லோருக்கும் ஆண்டவரே இந்த ஒரு மனதின் ஆவியை உடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவின் நாமத்தில் நீங்க கட்டளையிட்டு தந்து இந்த ஒரு மனதோடு கூட நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட்டு உம்மிடத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி நாங்கள் பெற்று உமது நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியாக நாங்கள் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யம் வந்து சேர எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமாய்
அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் வரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.